தோழர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். மார்க்சிய சிந்தனை மையத்தின் சார்பாக உங்களை அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைக்கு 10/8/2026 ஆகஸ்ட் மாச இரண்டாவது முதல் அமர்வு. நம்மிடம் பேச இருப்பவர் தோழர் அறிவுக்கடல். பேச இருக்கும் தலைப்பு உலக பொது பணம். இதுதான் இன்னைக்கு தலைப்பு. தோழரை பற்றி குமரன் தோழர் இப்ப சொல்லுவாங்க. நிகழ்ச்சிக்குள்ள போலாம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு என்ன பேச இருக்கும் நம்ம தோழர் அறிவுக்கடல் தோழர் நம்ம அனைவருக்கும் அறிமுகமான தோழர் தான். அவர் எல்ஐசி இந்திய காப்பீட்டு கழகத்துல ஒரு அலுவலர் ஆபீசர் ரேங்க்ல வேலை செய்யறாரு. தோழர் இளம் வயதிலிருந்தே வேலைக்கு சேர்ந்தது. இவன் அதுக்கு முன்னாடி இருந்தே கட்சி நடவடிக்கைகளிலும் தொழிற்சங்க நடவடிக்கைகளிலும் ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு இருக்காரு. இப்ப வரைக்கும் அவர் தொழிற்சங்கத்தில் ரொம்ப தீவிரமான ஈடுபட்டான் தான் இருக்காரு. பொது குறிப்பாக இந்த நெல் ஆலையில் வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்கள், அந்த நெல்லை அந்த காலத்துல சைக்கிள்ல வச்சு கொண்டு போவாங்க, அந்த தொழிலாளர்கள், அவங்களுக்காக தொழிற்சங்கங்கள் எல்லாம் மிகவும் கள அளவில் இறங்கி சிறப்பாக பணியாற்றிய தோழர் இப்ப எல்ஐசி சங்கத்திலையும் சிறப்பாக பணியாற்றிருக்காரு. தோழருடைய சிறப்பு என்னன்னா, ஒரு மார்க்சியத்தை மார்க்சிய பார்வையில் இந்த மாதிரியான தலைப்புகளில் மிகவும் சிறப்பாக பேசக்கூடிய தலைவர். அதை பற்றிய ஒரு ஆராய்ச்சி, தெளிவான ஒரு நோக்கு, அத்துடன் அதை பற்றிய தகவல்களை எல்லாத்தையும் திரட்டி அதை ஒரு ஆராய்ச்சி கட்டுரையாகவே வெளியிடுவார். அந்த விதத்தில் அவருக்கு மிகவும் பிடித்த தலைப்பு, அதாவது வெள்ளம் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஈஸியா இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு தலைப்பு உலக பொது பணம் அப்படிங்கிற தலைப்பு. பணம் என்ற தலைப்பே அவருக்கு ரொம்ப பரிச்சயமானது, அல்லது அதில் ஸ்பெஷலைஸ்ட் ஆகிருக்க தோழர் முன்பே அந்த பணத்தினுடைய வரலாற்றை பற்றி மிகவும் தெளிவாக பேசியிருக்காரு நம்ம கூட்டத்திலேயே. அதே மாதிரி இந்த உலக பணத்தை பற்றியும் வேற வேற தலைப்புகளில் பேசும்போது குறிப்பிட்டிருக்காரு. இன்றைக்கு அதுவே ஒரு பொது தலைப்பாக எடுத்து இன்றைக்கு தோழர் பேச இருக்கிறார். தோழரை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலக பொது பணம் அப்படின்னு தலைப்பு கொடுத்திருந்தேன். அதாவது பேச வேண்டியது ஒரு பொதுவான செலாவணி பத்தி. தோழர் தியாகு மொழிபெயர்த்து தமிழ்ல நமக்கு இருக்கிற மூலதனத்துல இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, உலக பொது பணம். மார்க்ஸ் ஆக்சுவலா வெல்த் கெல்டுங்கிற ஜெர்மன் வார்த்தையை தான் பயன்படுத்திருக்கிறார். ஆங்கில வெர்ஷன்ல அது வேர்ல்டு மணின்னு தான் இருக்கு. இதுல உலக பொது பணம் அப்படின்னு இருந்ததுனால நான் அப்படியே தலைப்பு கொடுத்திருக்கிறேன். இன்றைய தேதியை பொறுத்தவரை உரைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். ஒண்ணு, தகவல்கள் கொஞ்சம் அதிகம், கொஞ்சம் கூடுதல் நேரம் நான் எடுத்துக்க வேண்டி வரலாம். அதே காரணத்தினால தொடக்கத்துல கொஞ்சம் பழைய வரலாற்று தரவுகள் கொஞ்சம் எப்படி வந்ததுன்னு ஆரம்பத்தை சொல்றதுக்கான தகவல்கள் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் வேகமா நான் சொல்லிட்டு போக வேண்டியிருக்கும். தோழர்கள் இதுல பல தகவல்கள் இதுக்கு முந்தைய கூட்டங்கள்ல வெவ்வேறு தலைப்புகள்ல நான் பேசினதா இருக்கும். அதனால அதை கொஞ்சம் விரைவா சொல்ல வேண்டியிருக்கும். இது ரெண்டையும் பொறுத்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். இன்றைய தேதியில ரொம்ப தீவிரமா விவாதிக்கப்படுகிற தலைப்பு டி டாலரைசேஷன். அதாவது டி டாலரைசேஷன் அப்படின்னா டாலர் ஆதிக்கம், டாலரினால வருகிற பாதிப்புகள். இந்த படமே பாத்தீங்கன்னா டாலர் ஹெகிமனி, அதுக்கு ஒரு கேடயத்தை பிடிச்சிருக்கிறாங்க, டி டாலரைசேஷன். அதனால டாலர் ஆதிக்கத்தினால வருகிற விளைவுகளை எதிர்த்து டாலர் இல்லாத உலக வர்த்தகம், உலக வணிகம் வேணும் அப்படிங்கறத நோக்கி உலகம் நகர்ந்துட்டு இருக்கு. ரொம்ப தீவிரமா விவாதிக்கப்பட்டு இருக்க விஷயமா இருக்கு. அந்த அடிப்படையில டாலர் இல்லை என்றால் அப்படிங்கறத பத்தின உரை தான் இது. இந்த டி டாலரைசேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கு தீவிர விவாதத்துக்கு வந்தா கூட 1970களிலேயே தொடங்கிறது இந்த விவாதம். 1970கள்னா எப்போது டாலருக்கு பதிலாக தங்கம் மாற்றி தர முடியாது அப்படின்னு நிக்சன் அறிவிச்சாரோ அப்பவே இந்த விவாதம் ஆரம்பிச்சிருது. அப்படி ஆரம்பிச்ச விவாதம் 2018 சீனா ஃபியூச்சர்ஸ
யுவான் டினாமினேஷன்ல அறிமுகப்படுத்தின உடனே இன்னும் தீவிரமாகுது. அதுக்கு பிறகு 2022 அந்த உக்ரைன் போர், அந்த சூழ்நிலையில ரஷ்யா மீதான தடைகள்லாம் வரும்போது இன்னும் தீவிரமாகுது. அதை கடந்து இப்ப ட்ரம்ப் வந்த பிறகு ஏகப்பட்ட டாரிஃப்கள், அதை ஒட்டி தடைகள், இதெல்லாம் சேர்ந்து டாலர் இல்லாத உலக வணிகம் அதை நோக்கி போகணும் அப்படிங்கிற விவாதம் ரொம்ப பெருசா முக்கியமா நிதித்துறை விற்பனர்கள், நிதித்துறை இருக்கிறவங்க மத்தியில விவாதிக்கப்படுகிறது. சரி, டாலர் இல்லாம உலக வணிகம் எப்படி நடக்கும் அப்படிங்கிற கேள்வி ஜென்ரலா ஒரு பேசிக்கா நமக்கு வரும். இப்ப நம்ம கடைக்கு போய் ஏதாவது பொருள் வாங்கணும்னா ரூபா வேணும், பணம் வேணும். பணம் இல்லாம எப்படி வாங்க முடியும் அப்படின்னு கேட்கிறோம். அதே மாதிரி இப்ப இந்திய ரூபாயை எடுத்துட்டு போய் ஜெர்மனில எதையா வாங்க முடியுமா? முடியாது, செல்லாது. அப்படின்னா டாலர் இல்லாமல் உலக வணிகம் எப்படி நடக்கும் அப்படிங்கிற கேள்வி வரும். டாலர் வர்றதுக்கு முன்னாடி நடந்தது இல்லையா, அதை பத்தி தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. டாலர் வர்றதுக்கு முன்னாடி அப்படின்னா நாம சில விஷயங்களை படிப்படியா பார்த்துருவோம். உலக வணிகம், அதாவது வேர்ல்டு ட்ரேட் எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னா, முதல்ல உலகினுடைய மிக மூத்த தொழில் ட்ரேடு தான். இதை நான் பல உரைகள்ல சொல்லி இருக்கிறேன். உலகின் மூத்த தொழில் விபச்சாரம்னு சொல்லுவாங்க. ஆனா விபச்சாரம்ங்கிறது தனிச்சொத்துடைமை ஒரு தார மனம் வந்த பிறகுதான் விபச்சாரம்ங்கிறது வரவே முடியும். அதனால உலகின் மிக மூத்த தொழில் வணிகம் தான், ட்ரேடு தான். என்னன்னா பேச்சு, மொழி, எண்கள், கணக்கு, இந்த எதுவும் வர்றதுக்கு முன்னாடியே ட்ரேட் வந்துருது. இது நம்ம ஸ்லைட்ல இருக்கிறது ஐடியாஸ் அப்படிங்கிற புத்தகம், பீட்டர் வாட்சன் எழுதினது. A History of Thought and Invention from Fire to Freud, சிக்மண்ட் ஃப்ராய்டா அவர் கோட் பண்றாரு. அது வரைக்கும் நாம என்னெல்லாம் அப்படிங்கறத எழுதுறாரு. அந்த புத்தகத்துல ட்ரேடுங்கிறது 1.5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருது அப்படிங்கிறார். ரொம்ப சீரியஸா இதை பத்தி நான் அந்த பணம் தலைப்புல கூட ரொம்ப டீடைல்டா பேசியிருப்பேன். இப்ப நம்ம அதுக்குள்ள போக வேணாம். ஆனா அப்ப ட்ரேடுன்னா என்ன பணம் கொடுத்து வியாபாரம் பண்ணினாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும். பணமா? அப்ப உலோகங்களே கண்டுபிடிக்காத காலம். நீங்க கற்காலம் முடிஞ்சு செம்பு காலமே பின்னாடி தானே வருது. அப்போ 1.5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி பணம் எல்லாம் கிடையாது. அப்ப உலோகமும் கிடையாது, பணம் கிடையாது, எதுவுமே கிடையாது. பார்ட்டர் தான், பண்டமாற்று முறை தான். அதுவும் டம் பார்ட்டர் அப்படின்னு பேரு. டம் பார்ட்டர்னா பேசிக்கவே மாட்டாங்க. அதாவது காட்டினுடைய ஒரு பகுதியில இருக்கிறவங்க அவங்களுக்கு கிடைக்கிற பழங்களை இன்னொரு பகுதியில இருக்கவங்களை கொடுத்துட்டு அங்க கிடைக்கிற பழங்களை வாங்கி இருக்கலாம். இந்த பகுதியில இவங்க வேட்டையாடினதுல எதையோ கொண்டு அங்க கொடுத்துட்டு இன்னொன்னு வாங்கி இருக்கலாம். பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த குழுக்கள் சண்டை கூட போட்டுக்கிட்டு இருந்திருக்கும். இங்க இருந்து என்கிட்ட இது இருக்கு, உனக்கு வேணுமா அப்படின்னு காட்டி, அவங்க ஆமா அதை வச்சுக்கிறேன், அதுக்கு மேல இதை தரேன்னு காட்டி பேரம் படிஞ்சா கொடுத்துறது. இதுதான் டம் பார்ட்டர் அப்படிங்கிறது, அல்லது சைலண்ட் ட்ரேட். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா நாம மதுரைக்கு போனா கல்கறி தோசை சாப்பிடணும், திருநெல்வேலிக்கு போனா அல்வா சாப்பிடணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்ப அந்த மாதிரி காட்டுல அந்த பகுதியில இருக்கிறத நான் சாப்பிட்டு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான காட்டுல கிடைக்கிற பழம் அந்த மாதிரி நடந்திருக்கு. இதுக்கு அடுத்தது அப்ப பணத்தின் தொடக்கம் எப்ப வருது அப்படின்னா, இந்த பணத்துல இருக்கிறது நெருப்பு கோழியினுடைய முட்டைகள் இருக்கு இல்லையா, அந்த முட்டையோட ஓட்டை செதுக்கி, அந்த ஓடு கெட்டியா இருக்கும், அதை செதுக்கி அதுல ஓட்டை போட்டு மணியா கோத்துது. இது தொடக்க கால படங்கள்ல ஒண்ணு. இந்த படம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியினுடைய பிட் ரிவர்ஸ் மியூசியத்துல அவங்களோட தளத்துல இருந்து எடுத்த படம் இது. ஆக பணத்தின் தொடக்கம்ங்கிறது பரிமாறிக்கொள்ள, அதாவது எனக்கு வேண்டிய பொருளை கொடுத்துட்டு, என்கிட்ட இருக்க பொருளை கொடுத்துட்டு எனக்கு வேண்டிய பொருளை வாங்குறேன் அப்படிங்கிறதுக்கு இடையில இன்னொரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுங்கிறது ஒண்ணு வர ஆரம்பிக்கும் போது பணம்ங்கிறது ஆரம்பிக்குது. அப்படிதான். என்னன்னா, இந்த பக்கம் காட்டோட இந்த பக்கம் கொய்யாப்பழம் இருக்கு சின்ன சின்னதா, அந்த பக்கம் மாம்பழம் இருக்கு சின்ன சின்னதா, 10 பழம் கொடுத்து 10 வாங்கிட்டா தீந்துருது. ஆனா ஒருவேளை 2 அந்த மாதிரி இல்லாம இவங்ககிட்ட ஒரு பெரிய பலாப்பழம் இருக்கு, அவங்க கிட்ட 2 மாம்பழம் தான் இருக்குன்னா மாத்திக்க முடியாது. அப்படியான இடங்கள்ல மீடியம் தேவைப்படுது. அப்படி வந்த மீடியம் தான் இதெல்லாம். அப்படி வந்த மீடியம் 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்ட மீடியம். நெருப்பு கோழியின் முட்டையின் ஓடுகளை கோத்த மணி, அதுல செதுக்கி கோத்த மணி இப்ப நம்ம படத்துல பாக்குறது. இந்த மாதிரியானது. இந்த மணி கொஞ்சம் பின்னாடி வந்ததுதான். ஆனா 50,000 வருஷத்துக்கு முன்னாடி அது பயன்பட்டு இருக்கு. அதுக்கு அடுத்து 15,000 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்சிடியன், அதாவது எரிமலை குழம்பு கெட்டியாகி கண்ணாடியா மாறுறது ஆப்சிடியன். அது என்னன்னா, அந்த கண்ணாடியை உடைச்சா ரொம்ப கூரா இருக்குமா. அந்த கற்காலத்துல ஆயுதங்கள் உங்களுக்கு தேவையா இருந்தது இல்லையா, அதை உடைச்சா உங்களுக்கு பயனுள்ள ஆயுதமா இருந்தது, கூரா இருந்தது. அதுக்காக அந்த ஆப்சிடியனுக்கு வேற பொருட்களை கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிக்கிமுக்கி கல்லுக்காக கொடுத்திருக்கிறாங்க. விவசாயம் ஒரு கிமு 11,500 பிறகுதான் வருது. டொமஸ்டிகேஷன் அதுக்கு பிறகுதான் வருது, 10,000 தான், கிமு 10,000 பிறகுதான். அதுக்கு பிறகு கால்நடைகள் வருது. அப்ப கால்நடைகளை கமோடிட்டி மணியா கொடுத்து மாத்திக்கிறாங்க, தானியங்களை கொடுத்து மாத்திக்கிறாங்க. அதுக்கு பிறகு ரெப்ரசன்டேட்டிவ் மணி, அந்த தானியத்துக்கே ஒரு ரசீது எழுதி கொடுத்தா அது ரெப்ரசன்டேட்டிவ் மணி. இது கிமு 3000 காலத்துல மெசபடோமியாவில் அந்த ஷெக்கல் அப்படின்னு ஒன்று இருந்தது. முதல்ல பார்லிக்கு, அதுக்கு பிறகு வெள்ளியாவும் வந்தது அந்த ஷெக்கல்.
அந்த ஷெக்கல் என்னன்னா இவ்வளவு பார்லி இருக்குன்னு ரசீது எழுதி கொடுத்துருவாங்க. அந்த ரசீதை இன்னொரு இடத்துல கொடுத்துட்டு இவங்க பொருள் வாங்கிக்கலாம். அந்த ரசீதை வாங்கினவங்க கொண்டு கோயில்ல கொடுத்துட்டு இதை வாங்கிக்குவாங்க. ஏன்னா பார்லி ஆலயத்துலதான் வச்சிருந்தாங்க. அந்த கோயில்கள் தான் முதல்ல உலகில வட்டிக்கு பணம் விடுத இடம். பணம் வரல, ஆனா இந்த ரசீதுகளை கொடுத்துட்டு வட்டி வசூலிக்கிற, கட்டணம் வசூலிக்கிற இன்னைக்கு பேங்கினுடைய தன்மைகள் இருந்த இடம். ஆக முதல்ல வட்டி வசூலிச்ச இடம் கோயில். அதையும் சேர்த்து இங்க நினைவுல வச்சுக்கணும். கிமு 2500 வாக்குல சீனாவில நைஃப் மணி அப்படின்னு ஒண்ணு வருது. என்னன்னா கத்தி மாதிரி செஞ்சு அதுல கொஞ்சம் தங்க முலாம் பூசி எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க. கிமு 1100 தான் ஸ்டாண்டர்டைஸ்டு மெட்டல் பிளாக்ஸ் இங்காட் வருது. சைனால மெட்டல் பிளாக்க ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி அதுல துண்டு துண்டா, அதாவது நம்ம இப்ப கோல்டு பிஸ்கட்னு சொல்றோம், அந்த மாதிரி ஒரு தெளிவான துண்டா கொடுக்கறது. கிமு 700 தான் வட்ட வடிவ நாணயங்கள் வருது. சீனாவில இந்தியாலையும் வருது. அது வெறும் வட்டமான ஒரு தங்கத்துண்டோ என்னவோதான். அதுல சின்னம்ங்கிறத பொறிச்சது லிடியா, கிங்டம் ஆஃப் லிடியா அப்படிங்கிற கண்ட்ரி தான். அதுக்கு பிறகுதான் நாணயம் அப்படிங்கறதே உருவாகுது. இதுக்கிடையில இந்த வர்த்தகம் நாடுகளுக்கிடையே எப்ப தொடங்குச்சு அப்படின்னா அந்த கிமு 4800 குதிரை டொமஸ்டிகேட் ஆயிடுது. குதிரையை பழக்கப்படுத்தின பிறகு குதிரை மேல ஏறி உட்கார்ந்து சவாரி பண்றாங்க. குதிரையில சவாரி பண்ணினதுனால ஸ்டெப்பி புல்வெளிகள்ல ரொம்ப தூரம் அவங்களால டிராவல் பண்ண முடியுது. கிமு 3700லயே ஸ்டெப்பில ஆசியாவுடைய இந்த ஒரு பெரிய பகுதிக்கு டிராவல் பண்றாங்க. கிமு 3200 சிந்து, அதாவது சிந்து வெளி நாகரிகம், மெசபடோமியா, எகிப்து, இந்த மூணையும் கனெக்ட் பண்ற மாதிரியான ட்ரேட் ஆரம்பிச்சிருது. என்னன்னா இந்த படத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா மெசபடோமியாவில இருந்து சிந்து சமவெளி வரைக்கும் எப்படி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த படத்துல இருக்கு. இதுக்கு அடுத்த படத்துல மெசபடோமியால இருந்து எகிப்துக்கு எப்படி போனாங்க, எகிப்துல இருந்து மெசபடோமியாவுக்கும் சிந்துக்கும் போறதுக்கான முயற்சிகள். இதுல என்னன்னா மெசபடோமியா எகிப்து வந்து குதிரை வந்ததுமே அவங்களால முடிஞ்சிருது, குதிரையில போக முடியுது. அடுத்தது சிந்து சமவெளி வரைக்கும் வரணும் இல்லையா. அந்த காலத்துல என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு ஒரு 2000 கிலோமீட்டரா இருக்கிற இந்த தொலைவு, அதாவது மெசபடோமியால இருந்து சிந்து சமவெளி வரைக்குமான தொலைவுங்கிறது அன்னைக்கு 1000 கிலோமீட்டரா இருக்கிற அளவுக்கு தான் கடல் மட்டம் இருந்தது. இன்னும் சொல்ல போனா 15000 ஆண்டுகள்ல கடல் மட்டம் இவ்வளவு உயர்ந்திருக்கு. அந்த 15000 வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கு இருக்கிற பாரசீக வளைகுடா, இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமான கல்ஃப் இருக்கு இல்லையா, அந்த இடம் இப்ப 30 மீட்டர் தான் ஆழம். அப்ப வந்து அதுல பெரும்பகுதி தரையாவே இருந்திருக்கலாம் அப்படின்னு கணிக்கிறாங்க. ஆக இதெல்லாம் சேர்ந்து நாடுகளுக்கிடையே நடக்கிற வணிகத்துக்கும் வழிவகுத்திருக்கு. கிமு 19வது நூற்றாண்டுல துருக்கியில அசிரிய வணிகர்களுடைய ஒரு குடியிருப்பே இருந்திருக்கு. இங்க வந்து தங்கி இங்க வியாபாரம் பண்றது, இங்க இருந்து சொந்த நாட்டுக்கு அனுப்புறது, இதெல்லாம் செய்யற அளவுக்கு அங்க குடியிருப்பே இருந்திருக்கு. ரைட். அடுத்த பொது பணமா தங்கம் எப்ப மாறிச்சு என்னன்னா இந்த காலகட்டம் வரைக்குமே பயன்படுத்திய எல்லாம், அது வரைக்கும் பயன்படுத்தினது எல்லாம் தானியத்தை மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா பயன்படுத்திருக்காங்க, கால்நடைகளை பயன்படுத்திருக்காங்க. என்னன்னா இது எல்லாத்துலயும் அதுலயே இன்ஹரண்டா மதிப்பு இருந்திருக்கும், வேல்யூ அதுக்குள்ளேயே இருந்திருக்கும், அதுவே பயன்படும். அதனால இது எல்லாமே பொது பணம் தான் வச்சுக்கணும். ஆனா தேவைங்கிற ஒண்ணு வேணும் இல்லையா. இப்ப என்கிட்ட ஒரு மாடு இருக்கு, நான் கொடுத்துட்டு உங்ககிட்ட இருக்க பொருளை கேட்கிறேன்னா அந்த மாடு உங்களுக்கு தேவைப்பட்டாதான் நீங்க உங்ககிட்ட இருக்க பொருளை தருவீங்க இல்லையா. இதுதான் அங்க சிக்கல். அதாவது டபுள் கோ இன்சூரன்ஸ் ஆஃப் வான்ஸ்பாங்க பார்ட்டர்ல, அது இல்லைங்கிறதுனாலதான் மீடியம் வருது. அப்ப என்ன பண்றாங்க, இந்த மணிகள் இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்து மீடியமா பயன்படுத்துறாங்க. ஆனா அதையும் எல்லாரும் ஏத்துக்கிறதா இருக்கணும், எப்பயும் அதுக்கு மதிப்பு இருக்கிறதா இருக்கும். அப்படியான ஒரு இடத்துல திடீர்னு தங்கம் வருது. தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டதா, மனிதன் கண்டுபிடிச்ச முதல் உலோகங்கள்ல தங்கமும் ஒண்ணு, செம்பு, அதுக்கெல்லாம் அப்படி தங்கம் ரொம்ப தொடக்க கால உலோகங்கள்ல ஒண்ணு. இன்னொன்னு தங்கம் தனியாவே கிடைச்சது தொடக்க காலங்கள்ல. அதனால பழைய கற்காலத்திலேயே கிமு 40,000 தங்கம் மனுஷனுக்கு கிடைச்சிருது. இங்க நமக்கு கிடைச்சிருக்கிற ரொம்ப பெரிய ரொம்ப பழைய தங்க கலை பொருள் அப்படின்னா அந்த படத்துல இருக்கு பாத்தீங்களா, இது வந்து கிமு 4600 இருந்து கிமு 4200 காலகட்டத்துக்கு, அப்படின்னா இன்னைக்கு ஒரு 6000 வருஷத்துக்கு முன்னாடி. இது பல்கேரியாவில் இருக்கிற வர்ணா நெக்ரோபோலிஸ் அப்படிங்கிற நாகரிகத்துல அங்க இருக்கிற யாரோ ராஜா மாதிரியான ஒருத்தரோட அடக்கம் பண்ணும்போது அவர் உடம்புல போட்டு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற நகைகள், அந்த கல்லறையை தோண்டி எடுத்து அந்த எலும்பெல்லாம் அடுக்கி வச்சு நகையெல்லாம் மாட்டி வச்சு மியூசியத்துல வச்சிருக்கிறாங்க. அதனால இது இந்த படம் அப்படி இருக்கு. என்னன்னா நகைகள் வந்தது, தங்க கட்டிகள் வந்தது, ஆனாலும் தங்கம் வந்து பணம்ங்கிற இடத்துக்கு அது வரைக்குமே வரல. ஏன் தங்கம் பணமா வரல அப்படின்னா, ஒண்ணு தங்கம் கம்மியா தான் இருந்தது, எல்லாரும் பரிமாறிக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தங்கம் இல்லை. ரெண்டாவது
அத பியூரிட்டி இருக்கு இல்லையா, சுத்தப்படுத்தி சுத்தமான தங்கமா, அதாவது நிலத்துல கிடைக்கிற தங்கத்தை அப்படியே வெட்டிக்கிட்டாங்களே தவிர ரொம்ப சுத்தப்படுத்துற அல்லது அந்த பியூரிட்டியை தரத்தை நிர்ணயிக்கிற அளவுக்கெல்லாம் வழி இல்லை அன்னைக்கு. அதுக்கடுத்து எடை, இவ்வளவுதான் எடைன்னு நிர்ணயிக்கிறதுக்கும் வழி இல்லை. இதனால ஒண்ணு அது ஸ்டேட்டஸ் சிம்பிளா இருந்தது. பெரிய மத தலைவர்கள், அரசர்கள், அந்த மத குருமார்கள் போட்டுக்கிற நகை, ஏன்னா அன்னைக்கெல்லாம் அரசர்களுக்கு இணையா மத குருமார்களுக்கு மதிப்பு இருந்தது. அப்படி அவங்க போட்டுக்கிற நகையா ஸ்டேட்டஸ் சிம்பிளா இருந்ததே தவிர அதை சாதாரண மக்கள் பெருசா விரும்ப கூட இல்லை. ஏன் விரும்பல அப்படின்னா பயன் மதிப்புங்கிறது அதுல இல்லை. இப்போ ஒரு கால்நடையை வாங்கிட்டு வந்தா அவங்க பால் கறக்கலாம், வெட்டி சாப்பிடலாம், தானியங்களை வாங்கிட்டு வந்தா சாப்பிடலாம், இல்ல செம்பு அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தா அதை கருவிகள் செய்யலாம். தங்கம் இதுக்கெல்லாம் பயன்படாது. அதனால இந்த கால்நடைகள், தானியங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை தான் அந்த காலத்து மக்கள் செல்வமா கருதுனாங்க, சொத்தா கருதுனாங்களே தவிர தங்கத்தை சொத்தா கருதல. ஜஸ்ட் வெறும் ஒரு அலங்கார பொருளா நினைச்சாங்க. அதனால அதை பெரிய அளவுல அது பரிமாற்ற ஊடகமா மாறல. சரி, தங்கம் எப்பதான் பரிமாற்ற ஊடகமா ஆச்சு அப்படின்னா கிமு 3000 1500 காலகட்டத்துல எகிப்துல டெபன் அப்படிங்கிறது, ஒரு டெபன்னா தோராயமா 90 கிராம் அப்படிங்கிறாங்க. டெபன் அப்படிங்கிற அளவுல தங்கத்தை வெட்டி வச்சு பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது வட்ட வடிவ நாணயம் எல்லாம் இல்ல. இதே காலகட்டத்துல கிமு 3000 2000 காலகட்டத்துல மெசபடோமியாவுல, ஏன்னா மெசபடோமியாவுக்கும் எகிப்துக்கும் தொடர்பு இருந்ததுன்னு இப்ப பார்த்தோம் இல்லையா. சோ இந்த இடங்கள்ல இந்த வளர்ச்சிகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வருது. அதை தவிர அந்த மெசபடோமியால சுமேரிய, பாபிலோனிய அவங்க இதுல எல்லாம் ஷெக்கல், முதலே சொன்ன இல்லையா, பார்லிய எடை போட்டு ஷெக்கல்னு ரசீது கொடுத்தாங்க. பின்னாடி வெள்ளி துண்டுகள்ல ஷெக்கல் செஞ்சாங்க. அந்த மாதிரியான இடங்கள் வந்தது. இதை தாண்டி தங்கம் பெரிய காயினா மாறல. தங்கத்தை மோதிரமாவோ, கம்பி, தங்க கம்பியாவோ, இல்ல தங்க தூள், கோல்டு டஸ்டாவோ தான் அந்த காலத்துல பயன்படுத்தி இருக்கிறாங்க. கிமு 700 வாக்குல நான் முதல்ல சொன்ன கிங்டம் ஆஃப் லிடியாவோட காயின் தான் இந்த படத்துல இருக்கிறதா கிங்டம் ஆஃப் லிடியாவோட காயின். இதே காலகட்டத்துல சீனாவிலையும் இந்தியாவிலையும் காயின் வந்திருக்கு. ஆனா இந்த முத்திரைகளை முதல்ல இட்டது இந்த கிங்டம் ஆஃப் லிடியா தான். இதுக்கு பிறகுதான் இந்த தங்கம்ங்கிறது ஒரு பணம்ங்கிற இடத்துக்கு வருது. அப்படி வந்தாலுமே சாதாரண மக்கள்கிட்ட போகல. ஏன்னா காய்கறி வாங்க, கூலி கொடுக்க, ஏன்னா அவ்வளவு சின்ன மதிப்பு இல்லை, அது பெருசு. அன்றைக்கும் பணம்ங்கிறது பெரிய அரசர்கள், பெரிய பெருவணிகர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான ஆட்கள், அப்புறம் சர்வதேச வர்த்தகம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் பரிமாற்ற ஊடகமா தங்கம் இருக்கு. இது லிடியாவோட நாணய முறை வந்த பிறகு இது கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. அது சின்ன அளவுல வர்றதுனால சாதாரண மக்களையும் கொஞ்சம் கொஞ்சமா எட்ட ஆரம்பிக்குது. இதுல என்ன விஷயம்னா, பரிமாற்றத்துக்கு தங்கத்தை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு அதுக்கு பிறகு பெரிய பரிமாற்றங்களுக்கு தங்கம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு புரிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் இந்த படத்துல இருக்கு. பாத்தீங்களா, ஒருத்தர் கடைக்கு போய் மாட்டை ஓட்டிட்டு போயிருக்காரு. என்னன்னா, மாட்டை கொடுத்துட்டு பொருள் வாங்கிட்டு வரணும். இன்னொருத்தர் செருப்பு வாங்குறதுக்கு ஒரு மூட்டை நிறைய பொருளை தூக்கிட்டு போயிருக்கிறாரு. கீழே இருக்கிற படத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஸ்வெட்டர் வேணும், கொஞ்சம் மருந்து வேணும், ஷூ வேணும். ஆனா இது எல்லாத்துக்கும் மாட்டை கொடுக்கணும். இந்த மாட்டை 3 பேத்துக்கு எப்படி பிரிச்சு கொடுப்பீங்க? இப்ப என்னன்னா, ஒண்ணு போர்ட்டபிலிட்டி, நீங்க ஒரு மாட்டை தூக்கிட்டு போறதுக்கோ இல்ல ஒரு வண்டி நிறைய தானியங்களை தூக்கிட்டு போறதோ 2 நாட்டுக்கு இடையில வணிகம் பண்ணும்போது தூக்கிட்டு போக முடியாது ட்ரேடுக்கு. அப்படியான இடங்கள்ல தங்கம் ரொம்ப ஈஸியா இருந்தது. 2வது டியூரபிலிட்டி, நீங்க தானியம் கெட்டு போயிடும், மாடு ஒரு ஸ்டேஜ்ல இதாயிடலாம், அந்த மாதிரியாலாம் இருக்கலாம். ஆனா தங்கத்துக்கு வேல்யூ கடைசி வரைக்கும் இருக்கும். 3வது டிவிசிபிலிட்டி, நீங்க மாட்டை 2ஆ வெட்டி கொடுக்க முடியாது. தங்கத்தை நீங்க வெட்டலாம், உருக்கலாம், எத்தனை துண்டா வேணாலும் போடலாம், அதோட வேல்யூ அதுலயே இருக்கும். அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்ச பிறகு மனுஷன் முழுக்க முழுக்க தங்கத்தை ஒரு பெரிய விஷயமா பார்க்க ஆரம்பிச்சு ட்ரேடுக்கு முக்கியமான விஷயமா தங்கம் மாறுது. இந்த தங்கம் ட்ரேடுல முக்கிய இடத்துக்கு வந்த பிறகு உலகத்தினுடைய ட்ரேட், அன்றைக்கு இருந்த உலகத்தினுடைய ட்ரேட்ல ஒரு பெரிய லீப், ஒரு பாய்ச்சல் இருக்கு. அதாவது சர்வதேச மதிப்பினுடைய இத மொழி, ஒரு பொதுவான மொழி அப்படின்னு சொல்ற அளவுக்கு தங்கம் ஒரு யுனிவர்சல் ஈக்குவலண்டா மாறுது. அதனால தங்கத்தை விக்கிற ஆளோட பத்தி நம்ப வேண்டியதில்லை, தங்கத்தோட பியூரிட்டியை நம்பினா போதும் அப்படிங்கிறதுனால தங்கம் ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வருது. இது மார்க்ஸுடைய கான்ட்ரிபியூஷன் டு தி கிரிட்டிக் ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கானமி. இது தமிழ்ல அரசியல் பொருளாதார விமர்சனத்துக்கு ஒரு கருத்துரை. அதுல மார்க்ஸினுடைய வரிகள், தங்கம் நாணயத்திலிருந்து வேறுபட்டு முதலில் புழக்கத்திலிருந்து திரும்ப பெறப்பட்டு பதுக்கி வைக்கப்படுவதன் மூலமும், இன்னும் புழக்கத்திற்கான ஒரு வழிமுறையாக அல்லாமல் புழக்கத்திற்குள் நுழைவதன் மூலமும், இறுதியாக உள்நாட்டு புழக்கத்தின் தடைகளை உடைத்துக் கொண்டு பண்டங்களின் உலகில் ஒரு உலகளாவிய சமமானதாக செயல்படுவதன் மூலமும் பணமாக மாறுகிறது. தங்கம் எப்படி பணமா மாறுச்சு அப்படிங்கிறதுக்கு மார்க்ஸினுடைய சொற்கள்னால விளக்கம். இவ்வாறு அது உலகப் பணமாக மாறுகிறது. இது அரசியல் பொருளாதார விமர்சனத்துக்கு கருத்துரையில. அதுவே மூலதனத்துல
பணம் உள்நாட்டு சுற்றோட்டத்தை விட்டு வெளியேறும் போது அது அங்கே தரிக்கிற, அதாவது உள்நாட்டுக்குள்ள தரிக்கிற விலைகளின் நியமம், நாணயம், அந்த காயின்கிற வடிவம், அடையாளங்கள், மதிப்பின் சின்னம் என்ற உள்நாட்டு கோலங்களை கலைந்து, உள்நாட்டுல அது போட்டிருந்த வேஷத்தை எல்லாம் கலைந்தெறிந்து விட்டு தன் சுயமான பொற்பால வடிவத்துக்கு திரும்புகிறது. உலகத்தினுடைய ட்ரேட்ல மிக நீண்ட காலம் வரைக்கும், சரியா சொன்னா பிரெட்டன் வூட்ஸ் வர்ற வரைக்குமே தங்க கட்டிகள்ங்கிறது ரொம்ப முக்கியமான இடத்துல இருந்தது. அததான் மார்க்ஸ் அங்க சுட்டி காட்டி இருக்கிறார். அதே சர்வதேச பணமாக திகழும் தங்கம் மற்றும் வெள்ளியானது சரக்குகளின் உலகளாவிய சுழற்சியின் விளைபொருட்களாகவும் அதே சமயம் அதன் எல்லையை விரிவுபடுத்துவதற்கான சாதனங்களாகவும் உள்ளன. அதாவது தங்கம் வந்த பிறகு ஒரு பெரிய பாய்ச்சல் வந்ததுன்னு இல்லையா, உலக வணிகத்தை விரிவுபடுத்துறதுல தங்கம் முக்கிய, அம்மா கூடவே வெள்ளியும் ஒரு பெரிய ரோலை பிளே பண்ணுது அப்படிங்கிறதா மார்க்ஸ் இந்த இடங்கள்ல சொல்லி இருக்கிறார். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ட்ரேட ரொம்ப பெருசா வளர வச்சதுல ஏஜ் ஆஃப் செயில் வருது. அதாவது அந்த பாய்மர கப்பல்களுடைய காலம் இருக்கு இல்லையா, 15ஆம் நூற்றாண்டுல இருந்து 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சொல்லுவாங்க. இந்த கடல் வழி பயணங்கள் 15-16 நூற்றாண்டுல கண்டுபிடிச்சது ஏகப்பட்ட முன்னேற்றங்களை கொண்டு வருது. நீங்க படத்துல பாத்தீங்கன்னா எங்க இருந்து எதெல்லாம் போயிருக்கு, சில்வர் எங்க இருந்து போச்சு, சில்க் எங்க இருந்து போச்சுன்னு இந்த படத்துல போட்டு காட்டியிருக்காங்க. முதல்ல நாம என்ன பார்த்தோம்னா மெசபடோமியால இருந்து இண்டஸ்க்கு போனதை பெரிய விஷயமா பார்த்தோம். ஆனா உலகம் பூரா கப்பல்கள் சுத்தி வர்றது இந்த ஏஜ் ஆஃப் செயில்ல ஆரம்பிச்சிருது. அப்ப என்னன்னா நில வழிகள்ல குறுக்க வர்றது எல்லாம் இது பண்ணி அந்த ஒட்டமான் பேரரசு குறுக்கிட்டுது, அந்த மாதிரியான இடங்க இப்ப சிக்கல் எல்லாம் இல்லாம கடல்ல உலகம் முழுக்க சுத்தி வர அளவுக்கு வந்தது. மிகப்பெரிய பாய்ச்சலை இதுக்கு கொடுத்தது வேர்ல்ட் ட்ரேடுக்கு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, தங்கமும் வேர்ல்டு ட்ரேடும் எப்படி பின்னி பிணைஞ்சதுங்கிறதுக்கு இந்த படத்துல இருக்கிறது கோழிக்கோட்டினுடைய ஜமோரின், சாமுகத்திரின் தமிழ்ல சொல்றோம். அங்க உட்கார்ந்து இருக்கிறவர் இந்த ஜமோரின், இங்க குனிஞ்சுக்கிட்டு நிக்கிறவர் வாஸ்கோடகாமா. வாஸ்கோடகாமாவுடைய முதல் பயணத்துல அவர் கோழிக்கோட்டை 1498 மே 20 இறங்குறார். கோழிக்கோட்டுல இறங்கி போய் சாமுத்திரியை சந்திக்கிறார். அந்த சாமுத்திரி தான் அந்த பகுதியை ஆண்ட கேரளத்து அரசர். அவர்கிட்ட போய் தாம் பரிசா கொண்டு வந்ததெல்லாம் கொடுத்துட்டு அங்க அவரு வியாபாரம் பண்ணணும்னு கேட்கிறார். சாமுத்திரி மதிக்கவே இல்லை. ஏன் மதிக்கலன்னா, வாஸ்கோடகாமா பரிசா கொண்டு வந்திருந்தது பித்தளை பாத்திரங்கள், ஆடைகள், சர்க்கரை, எண்ணெய். இதெல்லாம் அவங்க ஊர்ல இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். எங்க போச்சு எல்லாம் வரும்போது அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு இது பண்ணா, சாமுத்திரி எல்லாம் இவன் தங்கம் கூட கொண்டு வரல, என்ன நத்தியா கொண்டு வந்து கொடுக்குறான், இதெல்லாம் எங்க ஊர்ல கிடைக்காதான்ட்டு அதெல்லாம் மதிக்கவே இல்லை. அதுக்கு பிறகு கொண்டு வந்ததெல்லாம் எனக்கு வரி கட்டுன்ட்டாரு. அதை விட என்னன்னா, சரிங்க உங்களுக்கு வரியெல்லாம் கட்டிடுறேன், அந்த பொருள்லாம் எங்காலும் ஒருத்தர் இங்க இருந்து வித்துக்கு வரலாம், அதுக்கெல்லாம் அனுமதிக்க முடியாது, கிளம்பி ஓடி போய் அப்படின்ட்டாரு. ஆக அதாவது தங்கம்ங்கிறது எவ்வளவு முக்கியமாக இருந்தது, உலக வணிகத்துல என்ன ரோல் பிளே பண்ணுச்சு, அது இல்லைன்னா மரியாதை இல்லை என்பது வரைக்கும் இந்த ஒரு சின்ன சம்பவம் சுட்டி காட்டும். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது வேர்ல்ட் ட்ரேட் ரொம்ப முக்கியமா தள்ளிட்டு போன விஷயங்கள்ல இண்டஸ்ட்ரியலைசேஷன். இந்த 18-19ஆம் நூற்றாண்டுகள்ல நடந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இருக்கு இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை உருவாக்குச்சு. இந்த படத்துல இருக்கிறது 1798 பிரான்ஸ்ல நடந்த முதல் பொருட்காட்சி. பிரான்ஸ்ல தொழில் புரட்சிக்கு பின்னாடி, பிரெஞ்சு புரட்சிக்கும் முன்னாடி, பிறகு தொழில் புரட்சிக்கும் பின்னாடி அங்க இருந்த உற்பத்தி பொருட்களை கண்காட்சியா நடைமுறைப்படுத்துறாங்க. இதுதான் இந்த மாதிரியான ஒரு தொடக்கம்னு வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி வேற ஒண்ணு நடந்திருக்கு, ரொம்ப சின்னதா. அது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்கிறது அந்த முதல் கண்காட்சி. இந்த கண்காட்சியில கான்ட்ராக்ட் அறுவை சிகிச்சைக்கான ஒரு கருவி, கான்ட்ராக்ட் சர்ஜரிக்கு அன்னைக்கு ஒரு கருவி, ஓவியங்கள், மெட்ரிக் அப்பதான் அறிமுகமா இருந்தது. அந்த மெட்ரிக்கு அளவைக்கான கருவிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அங்க காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. ஒரு பெரிய கண்காட்சி. இதை விட முக்கியமா என்னன்னா, இந்த மாதிரியான கண்காட்சிகள் இதெல்லாம் சேர்ந்து இந்த தொழில் புரட்சிங்கிறது இறக்குமதி அப்படின்னா ஆடம்பர பொருட்கள் தான் பண்ணுவாங்க. அதாவது அரசர்கள் அவங்களுக்கு வேண்டியதை வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, பெரிய வணிகர்கள் இந்த மாதிரி வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, இந்த மாதிரியான பணக்காரர்களுக்கானது வரும். இதெல்லாம் இல்லாம சாதாரண, அதாவது தொழில் புரட்சிக்கு முன்னாடி வரைக்கும் பட்டு, அந்த நறுமண பொருட்கள், அதுக்கப்புறம் ரத்தினங்கள், அது மாதிரி எடை குறைவான அதிக மதிப்புடைய பொருட்கள் மட்டுமே பெரிய அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டன. இயந்திரங்கள் வந்த பிறகு ஜவுளி, இரும்பு, நிலக்கரி என்று அன்றாட பயன்பாட்டு பொருட்கள் பல்க் ப்ரொடக்ஷன் ஆகி ஏற்றுமதி ஆகுது. இதுக்கு அடுத்த படம் இது 1851 இங்கிலாந்துல நடந்த வேர்ல்ட் எக்ஸ்போ. இது அந்த கிறிஸ்டல் பேலஸ் அந்த கட்டடத்துக்கு பேர் வச்சாங்க. இது அந்த கண்காட்சிக்காக உருவாக்குதான். ஏன்னா அதுக்கு பிறகு ரொம்ப காலம் அதை வச்சிருந்தாங்க. இந்த கிறிஸ்டல் பேலஸ்ல நடந்த கண்காட்சி இருக்கு இல்லையா, இதுதான் வேர்ல்ட் எக்ஸ்போ அப்படிங்கிறதுல முதல். இதுக்கு பிறகுதான் இதை தொடர்ந்து எல்லா இடங்கள்லயும் வேர்ல்டு எக்ஸ்போசிஷன் அப்படின்னு ஆரம்பிச்சு வேர்ல்டு எக்ஸ்போவா எல்லா இடத்துலயும் நடக்கிறது இதுல இருந்துதான் ஆரம்பிச்சது.
இந்த கண்காட்சி நடந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த கட்டிடத்தோட பரப்பு 26 ஏக்கர். அவ்வளோ பெரிய கண்காட்சி. 60 லட்சம் விசிட்டர்ஸ் வந்தாங்களாம். இந்த ஜாக்பாட் லூம் இருக்கு இல்லையா, அது என்வலப் மெஷின், அறுவடை இயந்திரம் உட்பட ஒரு 13,000 பொருட்கள் இந்த கண்காட்சியில அறிமுகப்படுத்தப்பட்டன. இவரை விட முக்கியமான ஒரு விசேஷமான விஷயம் என்னன்னா, இந்த கண்காட்சியில தான் உலகத்தினுடைய முதல் கட்டண கழிப்பிடம் அமைக்கப்பட்டது. உலகத்திலேயே காசு கொடுத்துட்டு நீங்க கழிப்பிடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஏற்பாடு இந்த கண்காட்சிக்கு வந்து, ஏன்னா 60 லட்சம் பேர் வந்தாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள, அவ்வளவு பேருக்கு ஏற்பாடு வேணும் இல்லையா, வச்சாங்களாம். அந்த இடத்துல நீங்க சிறுநீர் கழிக்கணும் அப்படின்னா ஒரு பென்னி கொடுக்கணும். அங்க ஒரு பென்னி கொடுத்துட்டு போகணுங்கிறதுல இருந்துதான் ஒண்ணுக்கு போறது அப்படிங்கிற சொலவரை வந்து உலகம் பூரா இன்னைக்கு சிறுநீர் கழிப்பதை ஒண்ணுக்கு போறதுன்னு சொல்றது இந்த எக்ஸ்போல இருந்துதான். இது என்னன்னா, இதை தாண்டி இந்த மாதிரியான எக்ஸ்போ, இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எல்லாம் சேர்ந்து தொழிற்சாலைகள் நிக்காம இயங்கணும். அப்பதானே லாபம். அப்படின்னா கச்சா பொருள் வேணும், அப்ப உற்பத்தி செஞ்சதை விற்கணும், கச்சா பொருளும் வாங்கணும்னு இது உலகளாவிய ஒரு விநியோக சங்கிலியை பெருசா உருவாக்குது. ஆக ரொம்ப பெரிய வேர்ல்ட் ட்ரேட் வளருது. இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான ரோலை பிளே பண்ணது போக்குவரத்து புரட்சி. படத்துல பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி இருக்கும், சின்ன பொருட்களை குதிரை வண்டி எடுத்துட்டு இருக்கு, ஆனா அந்த ஒரு ட்ரெயினும் போயிட்டு இருக்கு பாருங்க. நீராவி கப்பலும் நீராவியான ரயிலும் வந்த பிறகு இந்த வேர்ல்ட் ட்ரேடுங்கிறது இருக்கு இல்லையா, உள்நாட்டுக்குள்ள ட்ரெயின் எங்கெங்கேயோ எடுத்துட்டு போச்சுன்னா வெளியே நீராவி கப்பல்கள் முதல்ல ஏஜ் ஆஃப் சைல்ல போனதை விட ரொம்ப வேகமா எல்லாத்தையும் எடுத்துட்டு போகுது. அதனால ரொம்ப வேகமான வளர்ச்சியை இது உருவாக்குச்சு. இதுக்கு அடுத்து தள்ளிட்டு போன விஷயம் பாத்தீங்கன்னா கோல்டு ஸ்டாண்டர்ட். தங்கத்தை தூக்கிட்டு போறதே விஷயம்னா ஒரு கட்டத்துல கோல்டு ஸ்டாண்டர்ட் வந்துருது. இந்த கோல்டு ஸ்டாண்டர்ட்ங்கிறது தங்கத்தை மதிப்பை எடுத்துட்டு போக வேணாம், தங்கத்து மதிப்புக்கு இணையான ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போனா போதும். இந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் 1870 தொடங்கிடுது. குறிப்பா அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இங்கிலாந்தினுடைய பவுண்ட் ஸ்டெர்லிங் தான் முக்கியமான நாணயம். அதனால அது கோல்டு ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. அது உலக வர்த்தகத்தினுடைய மிகப்பெரிய பாய்ச்சல். இந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் வந்த 1870 இருந்து 1914 காலகட்டம் வரைக்கும். 1914 உலக போர் காலத்துல இங்கிலாந்து என்ன பண்றதுன்னா அந்த கோல்டு ஸ்டாண்டர்டை நிறுத்தி வைக்கிறாங்க. ஏன்னா போர் செலவுகள்னால அவங்களால பணம் தங்கம் கொடுக்க முடியல. அது வரைக்குமான இந்த காலகட்டம்ங்கிறது உலக வர்த்தகத்தினுடைய மிகப்பெரிய பாய்ச்சல், அந்த நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய பாய்ச்சல் உருவாக்குது. இதுக்கு அடுத்த வேர்ல்ட் ட்ரேட தள்ளிக்கிட்டு போன விஷயம் பாத்தீங்கன்னா கண்டெய்னரைசேஷன். இந்த கண்டெய்னரை உருவாக்கின மால்கம் மெக்லீன், இவர் தான் படத்துல இருக்கவர் தான். இந்த கண்டெய்னர்னு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க இருந்து வேணாலும் பொருளை கொண்டு வரலாம், திரும்ப கப்பல்ல நீங்க ஏத்தணும். கண்டெய்னர் இவருக்கு முன்னாடியும் பல முயற்சிகள் இருந்தது. இன்றைக்கு இருக்கிற கண்டெய்னர் வடிவத்தை முழுசா உருவாக்கி இன்னைக்கு கப்பலா நீங்க ஃபேக்டரி கண்டெய்னர் கொண்டு வந்து இங்க இறக்கி வச்சா ஒரு கிரேன் தூக்கி வச்சிருங்கிற இடத்துக்கு கொண்டு வந்தார் இல்லையா, அது இவர் தான். இந்த கண்டெய்னரைசேஷன் கொண்டு வந்த இது இருக்கு இல்லையா, லீப், அது ஒரு பெரிய லீப். இதனால ஒரு கப்பல்ல பொருட்களை ஏத்தி இறக்குற செலவு 90% வரைக்கும் குறைஞ்சது. இன்றைக்கு உலக ஏற்றுமதியோட முதுகெலும்பு இந்த கண்டெய்னர்கள் தான் அப்படிங்கிறாங்க. இதுக்கு அடுத்த லீப் பாத்தீங்கன்னா காட்டன் WTO, அதாவது சுங்க வரியை குறைக்கிறதுக்கான ஒப்பந்தம், அதுக்கான அமைப்புகள் இதெல்லாம் வந்தது இல்லையா. இதெல்லாம் ஒரு நாடு மற்ற நாடுகள் மேல விதிக்கிற வரிகளை குறைச்ச உடனேயே உலக ஏற்றுமதி இன்னும் அதிகமா வளர்ந்தது, இன்னும் ஒரு பெரிய உச்சத்துக்கு போச்சு. இதுக்கு அடுத்தது டிஜிட்டல் தொலைத்தொடர்பு புரட்சி 1990களுக்கு பிறகு வந்தது. அது சர்வீஸை உட்பட, அதாவது பொருட்கள் மட்டுமின்றி மூளை உழைப்பையும் நாடுகளை கடந்து நொடிப்பொழுதில் ஏற்றுமதியாக வழிவகுத்துருச்சு. அப்படிங்கிறதுனால இன்னும் பெரிய வளர்ச்சி வந்தது. இப்ப இன்னைக்கு ஏற்றுமதி இறக்குமதி இல்லாத பொருளாதாரம் அப்படி ஒரு நாடுங்கிறது சாத்தியமே கிடையாது. ஏற்றுமதி இறக்குமதி இல்லாம சென்டினல்கள் மட்டும்தான் இருக்கலாம், வேற யாரும் இருக்கவே முடியாது இல்லையா. உலகத்தினுடைய எந்த நாடும் ஏற்றுமதி பண்ண மாட்டேன், இல்ல நான் யார்ட்டையும் வாங்க மாட்டேன்னு இருக்கவே முடியாதுங்கிறது இன்றைக்கு நிலைமை. தற்சார்பு அப்படிம்பாங்க அடிக்கடி. தற்சார்பு வேற, தன் நிறைவு வேற. தற்சார்புங்கிறது நான் எங்க வீட்லயே எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன், நான் ஒரு காணி நிலம் வேண்டும்னு பாரதியார் கேட்டார் இல்லையா. இந்த காணி நிலத்துல நான் கொஞ்சம் அரிசி போட்டுக்குவேன், கொஞ்சம் பருப்பு போட்டுக்குவேன், காய்கறி போட்டுக்குவேன், எல்லாத்தையும் அரிசி பருப்பு காய்கறி சரி, அதை எரிக்கிறதுக்கு கேஸ் இல்லாட்டி மண்ணெண்ணையாவது வாங்கணும்ல, வீட்டுக்கு கரண்ட் வேணும்ல, வீட்டை விட்டு வெளியே போகாம ஏதாவது பண்ண முடியுமா. இது ஒரு வீட்டுக்கு மட்டும் இல்ல, நாட்டுக்கும் அதுதான். நாம மட்டும் செல்ஃப் ரிலையண்டா இருக்க முடியாது, செல்ஃப் சஃபிஷியண்டா இருக்க முடியும். அதுதான் பிரச்சனை. ஆக எல்லா நாடும் ட்ரேட் டெபிசிட் இல்லாம இருந்தா அது தன்னிறைவு, தற்சார்பு சாத்தியம் இல்லை. அப்ப தற்சார்பு சாத்தியம் இல்லை, ஏற்றுமதியோ இறக்குமதியோ பண்ணணும்னா டாலர் இல்லாம எந்த நாடும் இயங்க முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு உலகம் வந்து நின்று இருக்கிறது. இததான் என்ன சொல்றாங்கன்னா எக்ஸார்பிட்டன்ட் பிரிவிலேஜ் அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்லைட்ல இருக்கிறது
பாரி ஐஷன் கிரீன் அப்படிங்கிறவர் எழுதின புத்தகம். இது 2011 வந்த புத்தகம். அந்த புத்தகத்திலேயே அவர் தலைப்பிலேயே கீழே என்ன போட்டார் சப்டைட்டிலா, தி ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் தி டாலர், டாலரின் எழுச்சியும் வீழ்ச்சியும். 2011 அவர் அதை எழுதிட்டாரு. டாலர் எரிஞ்சு கருகிற மாதிரியான படம் தான். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, எக்ஸார்பிட்டன் பிரிவிலேஜ் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்து வைக்கிறார். அதாவது என்னன்னா, டாலர் அதை எல்லா நாடும் ஏத்துக்கும். அதனால நீங்க இந்தியா ஒரு ரூபாய் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இருக்கிற பணப்புழக்கம் 10 கூட அடிக்கணும்னா அதுக்கு இணையான அந்நிய செலாவணி வச்சிருக்கணும். நீங்க வெறுமனே அடிச்சிட முடியாது. தங்கமோ அல்லது டாலரோ அல்லது அந்நிய செலாவணி பாஸ்கெட்ல இருக்கிற சைனீஸ் யுவான், யூரோ, பவுண்ட் ஸ்டெர்லிங், இந்த நாணயங்களோ, அது இல்லாம எஸ்டிஆரோ, இந்த ஏதோ ஒண்ணு எதையோ அதுக்கு ஈக்குவலா வச்சிருக்கணும், இல்ல எல்லாம் சேர்ந்தோ வச்சிருக்கணும். ஆனா அமெரிக்காவை பொறுத்தவரையில அந்த மாதிரியான எதுவும் தேவையில்லை. டாலர்னு அடிச்சு கொடுத்தாலும் எல்லாரும் வாங்கிக்குவாங்க. இதைத்தான் அவர் என்ன சொல்றாருன்னா, எக்ஸார்பிட்டன் பிரிவிலேஜ் அப்படிங்கிறார். அமெரிக்கா வேற எந்த அந்நிய செலாவணியை வச்சிருக்கணுங்கிற கட்டுப்பாடும் அதுக்கு இல்லை. அதனால்தான் இன்றைக்கும் அப்படியான இடத்துல இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா, அதனோட கடன் வாங்கும் செலவு குறையுது. ஏன்னா டாலர் மதிப்புல இருக்கிறத எல்லாரும் வாங்கிக்கிறாங்க. அந்த நாடு அதுக்காக கூட எதுவும் பண்ண வேண்டியதில்லை. குறைஞ்ச வட்டி விகிதத்துல கடன் வாங்க முடியுது. சரியா சொன்னா குறைஞ்ச வட்டி விகிதத்துல கடன் வாங்குதுங்கிறத விட அங்க கொண்டு போய் முதலீடு பண்றாங்க, வட்டி கம்மியா கொடுக்குது. அதுக்கடுத்து வர்த்தக பற்றாக்குறை, எவ்வளவு வேணாலும் ட்ரேட் டெபிசிட் வச்சுக்கலாம், வேற வழியே இல்லை, நெருக்கடி எல்லாம் கிடையாது அதுக்கு. ஏன்னா வேற யாரும் அதை கேள்வி கேட்க போறது இல்லை. ஏன்னா டாலரே அவங்க தான் அச்சரிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது டாலர் அவங்களோட ஸ்டெபிலிட்டி, அவங்களோட டாலரோட ஸ்டெபிலிட்டி இருக்கு இல்லையா, அது அவங்களே இது பண்ணிக்கிறது. அதை வேற எது கூட நீங்க கம்பேர் பண்றதுல டாலர் அப்படியே இருக்கு. அடுத்தது எக்கனாமிக் இம்பாக்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, டாலரை காட்டி உலகளாவிய பொருளாதார கொள்கைகள் எல்லாத்துலயும் உங்களால தலையிட முடியுது. இன்னைக்கும் ட்ரம்ப் நான் சொல்றதை கேட்கறியா இல்லையான்னு சொல்ல முடியுது. அதே மாதிரி மற்ற எல்லா இடங்களையும் அமெரிக்காவுக்கு அதிக செல்வாக்கு இருக்கிறது. அதுக்கடுத்து உலகளாவிய நிதி நிலைத்தன்மை, அதாவது நிறைய நாடுகள் டாலரை கையிருப்பு வச்சிருக்கிறதுனால டாலரோட மதிப்பு என்ன மாறினாலும் உலகம் பூரா பாதிக்கும். அதனால டாலர் பத்திரமா பார்த்துக்கிறது மற்றவங்களோட தேவையாயிருது. அதுக்கடுத்து ஜியோ பொலிட்டிக்கல் பவர், எல்லா நாடுகளோட பிரச்சனை, எல்லா நாடுகளும் டாலரை சார்ந்திருக்கு. எல்லா நாட்டுக்கும் நான் கட்டுப்பாடு விதிப்பேன், நான் சொல்றதை கேளுன்னு சொல்லுவேன் அப்படிங்கிற இடத்துல டாலர் இருக்கு. இதுக்கடுத்து ஏற்றுமதி விளைவுகள், வலுவான டாலர் அமெரிக்க ஏற்றுமதிகளை அதிக விலையுள்ளதாகவும் உலகளாவிய சந்தைகளில் குறைந்த போட்டித்தன்மை கொண்டதாகவும் மாற்றக்கூடும் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் வரலாம். அடுத்தது மூலதன பாய்ச்சல்கள், அமெரிக்கா கணிசமான வெளிநாட்டு முதலீட்டு வரவுகளை பெறுகிறது, ஏராளமா அவங்களுக்கு வருது. அதுக்கடுத்து அவங்களோட மானிட்டரி பாலிசியில வேற யாருமே தலையிட முடியாது. நீ என்ன எவ்வளவு நோட் அடிக்கிற, எவ்வளவுதான் இதை பண்ணணும் அப்படின்லாம் பேச முடியாது, அவங்களோடது. அதனால அவங்களே பார்த்துக்க முடியுது. அதுக்கடுத்து அவங்களுக்கு வர்றது டாலருக்கு பதிலா வேற நாடுகள் அவங்க நாணயங்களை அவங்களுக்கு கொடுக்குறாங்க டாலர் வாங்கிக்கிறதுக்கு. அதுக்கு பதிலா இவங்க வெறும் டாலர் அடிச்சு கொடுத்துட்டு அவங்க நாட்டில இருந்து பொருள் வாங்கிக்க முடியும். இப்படியான ஏராளமான வசதிகள். சுருக்கமா சொன்னா, இந்தியா ரூபாய் அடிக்க நான் முதவே சொன்ன மாதிரி கோல்டோ அல்லது வேறு ரிசர்வ்ஸோ வச்சிருக்கணும். மற்ற நாடுகள், அதாவது குறிப்பா அமெரிக்காவை பொறுத்தவரையில வெறும் காகிதத்துல டாலர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணினா அது டாலர், எல்லாரும் வாங்கிக்குவாங்க, அதுக்கு காசு தருவாங்க. கொஞ்சோண்டு பேப்பர் எடுத்துட்டு போய் $100 அடிச்சுட்டு வந்தா $100 பொருள் கிடைக்கும். அது $100 இன்னைக்கு 95 ரூபா கணக்குல போட்டு பாருங்க. அப்ப 9500 பொருள் கிடைக்குங்கிறது எவ்வளவு? அதுதான் சக்கரைன்னு எழுதினாலே இனிக்கிற மாதிரியான நிலைமையில அமெரிக்கா இருக்குது. இந்த எக்ஸார்பிட்டன் பிரிவிலேஜ் அப்படிங்கிற கோட்பாடு இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி சில நாணயங்களுக்கு இருக்கு. 1700 டச்சு கில்டருக்கு இருந்திருக்கு. அன்னைக்கு டச்சு நெதர்லாந்தினுடைய வியாபாரம் பெருசா இருந்தது இல்லையா, டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பெரிய லெவல்ல இருந்து மிகப்பெரிய வர்த்தக நாடா அந்த நாடு இருக்கும்போது டச்சு கில்டருக்கு இருந்திருக்கு. அதுக்கடுத்து பவுண்ட் ஸ்டெர்லிங் மிக நீண்ட காலம் இந்த மாதிரியான எக்ஸார்பிட்டன் பிரிவிலேஜோட இருந்திருக்கு. ஆனா என்ன வித்தியாசம்னா, அந்த நாணயங்கள் எதுவா இருந்தாலும் அது தங்கத்தோட பிணைக்கப்பட்டிருந்தது. தங்கம் தரணும், தங்கத்து வேல்யூ கிடையாதான் வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுனால அந்த நாணயங்கள் இந்த மாதிரியான குழப்பங்களுக்கான இடம் இல்லை. டாலருக்கு அந்த பிரச்சனை இல்லை. 1971 டாலருக்கு பதிலா தங்கம் தரமாட்டேன் நிக்சன் சொன்ன பிறகு டாலருக்கும் தங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அடிக்கிறது முழுக்க பணம் தான், பிரஸ் இருந்தா மட்டும் போதும் அமெரிக்காவுக்கு அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. சரி, இந்த இடம் எப்படி வந்தது? இந்த இடம் எப்படி வந்ததுங்கிறதுக்கு முன்னாடி முதல்ல டாலர் எப்படி வந்ததுன்னு பார்ப்போம். இந்த படத்துல இருக்க ஸ்லைடு புக் டே சைட்ல இருக்கிற ஒரு ஸ்லைடு. அதுல என்னோட சீரியல் ஒண்ணு வந்துட்டு இருக்கு. என்னன்னா, அமெரிக்காவினுடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் பத்தி எழுதுறது. இந்த வாழ்ந்து கட்டங்கிறத நம்ம ஊர்ல என்ன சொல்லுவோம்னா, ஒரு பெரிய அளவுல இருந்துட்டு பின்னாடி வீணா கொஞ்சம் வசதியா இருந்து எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறவங்கள வாழ்ந்து கட்ட குடும்பம் நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு போயிட்டு இன்றைக்கு
மோசமான இடத்துக்கு வந்திருக்கு அமெரிக்கா அப்படிங்கறத சொல்றதுக்காக இந்த வாழ்ந்து கட்ட வல்லாதிக்கம்னு தலைப்பு வச்சேன். நான் ஒரு 16 பாட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப டீட்டெயில்டா அமெரிக்கா எப்படி தொடங்குச்சுங்கிறதுல ஆரம்பிச்சு அமெரிக்கா பத்தின பல தகவல்கள். அதாவது வந்து நாம பொதுவாக அமெரிக்கா எப்படியான பிம்பத்துல பார்த்திருக்க மாட்டோம். நான் அந்த தொடர்லயே கிண்டலா ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன், 5 குல ஆறுமுகம்னு ஒரு கேரக்டர்ல கவுண்ட் பண்ணி நடிச்சிருப்பாரு. 5 குல ஆறுமுகமா அப்படின்னு கேட்பாங்க. கடைசியில் பார்த்தா 5 தேங்காய் குலையை வெட்டினேன்டா என்ன 5 கொலைன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரியான லெவல் தான் அமெரிக்காவோட வரலாறு. நீ பாத்தீங்கன்னா அமெரிக்கா விடுதலை பெற்றதுக்கு பிறகு ஒரு சண்டை வருது. அமெரிக்காவோட அதிபர் மாளிகை உட்பட வந்து இங்கிலாந்து கொளுத்திட்டு போயிருது. அமெரிக்க அதிபர் தப்பிச்சு ஓடுறாரு. இவ்வளவுதான் அமெரிக்காவோட நிலைமை ஒன்றும் பெரிய எந்த நாடெல்லாம் கிடையாது. அதனால டீட்டெயிலா ரொம்ப விரிவா எழுதிட்டு இருக்கேன். அது புத்தகமா வரும் பின்னாடி. அதனால அந்த ஸ்லைடை இங்க நான் பயன்படுத்தி இருக்கிறேன். அப்படி அமெரிக்காவுடைய டாலர், அப்படி இருந்த டாலர் எப்படி வந்தது? சரியா சொன்னீங்கன்னா இங்கிலாந்துடைய 13 காலனிகள் தான் இன்றைக்கு இருக்கிற அமெரிக்கா உருவாக காரணம். அவங்க என்ன பண்றாங்கன்னா இங்கிலாந்துல இருந்து போய் அமெரிக்கால காலனி அமைக்கிறதுக்கு அனுமதி மட்டும்தான் இங்கிலாந்து அரசர் கொடுத்தாரே தவிர காசெல்லாம் எதுவும் கொடுக்கல. இவங்க என்ன பண்றாங்கன்னா முதல்ல ஒரு ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் ஆரம்பிச்சு போறாங்க. சொல்றபடி லாபம் வரல, யாரும் பங்குகள் வாங்க தயாரா இல்ல. உடனே என்ன பண்றாங்க, லாட்டரி விற்கிறாங்க. இங்கிலாந்து அதாவது வந்து அமெரிக்காவுடைய வளர்ச்சியினால நிறைய கட்டங்கள் அமெரிக்காவுக்கு போறதுக்கு லாட்டரி வித்தாங்க. அமெரிக்காவில போய் அங்க இருக்கிற தனிப்பட்ட சொத்துக்கள் பாத்தீங்கன்னா நிறைய சொத்துக்கள், அதாவது முனிசிபல் கட்டணம், இது இந்த லாட்டரியால் கட்டப்பட்டதுன்னு அங்க கல்வெட்டு இருக்கும். அந்த மாதிரி லாட்டரி நடத்தி தான் அங்க போனாங்க. அப்படின்னா அவங்க கிட்ட எங்க காசு இருக்கும். அதே மாதிரி அங்க போய் ஒண்ணும் இல்லாத இடத்துல போய் காசை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாங்க? அதனால காசெல்லாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா விவசாயம் எல்லாம் பண்ணி அவங்களுக்குள்ள வித்து வாங்க ஆரம்பிச்சா பணம் ஒண்ணு வேணும்ல, பணம் இல்ல. என்ன பண்றாங்க, இங்கிலாந்துல வந்தவங்க அவங்களுக்கு தெரிஞ்சது பவுண்டு அவங்களே அச்சடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கிலாந்து கொண்டு நீ எல்லாம் காசெல்லாம் அடிக்க கூடாதுச்சு. அப்ப என்ன பண்றது, அங்க ஏற்கனவே ஸ்பெயின் முன்னாடியே நிறைய காலனிகள் அமைச்சு அவங்களுக்கு முன்னாடி போய் பழந்து கொட்ட போட்டால் ஸ்பெயினோட பெசோ அங்க புழங்குது. அந்த பெசோவை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அதே நாணயத்தை இவங்களும் பயன்படுத்திக்கிறாங்க. அதை வந்து டாலர்னு சொல்றாங்க. ஏன் டாலர்னு சொல்றாங்கன்னா, பொஹீமியாவில் இருக்கிற ஜோச்சிம் அப்படிங்கிற பள்ளத்தாக்குல இருந்து அவங்க நாட்டு நாணயம் வருது. அந்த ஜோச்சிம்ல இருந்து வர ஜோச்சிம் தால் அப்படின்னா, தால்னா பள்ளத்தாக்கு. அந்த தால்ல இருந்து வந்ததுனால ஜோச்சிம்ல இருந்து வருதுன்னா அந்த காயினை அவங்க என்ன சொல்றாங்கன்னா தாலேர் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த ஸ்பானிஷ் பெசோவை தாலேருங்கிறாங்க. அந்த தாலேர் தான் இவங்க டாலர்னு சொல்லி இவங்க கடைசியா இவங்க பணத்துக்கு பேர் வைக்கும்போது டாலர்னு பேர் வச்சுட்டாங்க. ஆக அமெரிக்க டாலரோட பெயர் பள்ளத்தாக்குல வந்தது அப்படிங்கிறது அது இங்க சொல்ல வேண்டிய செய்தி. அந்த காலனிவாசிகள் அதெல்லாம் பயன்படுத்தினாங்கன்னா அமெரிக்கா இங்கிலாந்து கூட சண்டை வந்துருது, விடுதலை போருக்கு போறாங்கன்னா கான்டினென்டல் காங்கிரஸ் வந்து பணம் அடிக்குது, அதை டாலர்னு அடிக்குது. ஏன்னா அங்க அவங்களுக்கு பழக்கமான நாணயம் ஸ்பானிஷ் டாலர், ஸ்பானிஷ் பெசோ தான். ஆனா டாலரை இவங்க டாலர்னு சொன்னதுனால அந்த நோட்டுக்கு இங்கிலாந்து கள்ள நோட்டு அடிக்குது. இவங்களோட பொருளாதாரம் குழப்படி ஆகுது. 1775 அடிச்ச அந்த டாலர் 1781 எந்த மதிப்பும் இல்லாம போயிடுச்சு. யாரும் அதுக்கு பணம் எந்த பொருளும் தரல. அதுக்கு பிறகு ரொம்ப 1789 அந்த பணத்தை எல்லாம் நாங்க திரும்ப வாங்கிக்கிறோம்னு சொல்லி $100 $1 கொடுத்து அமெரிக்கா மாத்திக்கிச்சு. அதுதான் டாலரோட மரியாதை. இப்ப என்னன்னா, போராடின வீரர்களுக்கு சம்பளம் கொடுக்கல, அவங்களுக்கு இந்த பணத்தை தான் கொடுத்தாங்க. அவங்க வந்து இந்த காசை யாரும் வாங்கிக்கலன்னு யாரோ கொஞ்சம் நெஞ்ச காசை கேட்டவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. $1000 கொடுத்தா கூட கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால அவங்களுக்கும் அது பயன்படல. அவ்வளவுதான் டாலரோட மரியாதை. இந்த இதுக்கடையில் என்ன பண்றாங்கன்னா 1781 பேங்க் ஆஃப் நார்த் அமெரிக்கான்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. இது அவங்க போட்ட 2வது டாலர். இந்த பேங்குக்கு கொடுத்த அனுமதியை 1785 ரத்து பண்ணிடுறாங்க. சோ திரும்பவும் பணம் கிடையாது அவங்க கிட்ட, ஸ்பானிஷ் காயினை தான் வாங்கிட்டு வராங்க. இதுக்கடையில 1783 விடுதலை ஆயிடுச்சு. பெரிய நாடு, ஆனா பணம் எல்லாம் கிடையாது. மக்கள் ஸ்பானிஷ் டாலர் தான் பயன்படுத்துறாங்க. 1791 பேங்க் ஆஃப் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இதை ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்னு கோட் பண்றாங்க அமெரிக்கன் ஹிஸ்டரியில. அதுக்கு 1792 காயினேஜ் ஆக்ட்னு ஒண்ணு போட்டு ஒரு அமெரிக்கா முழுக்க காயின் அவங்க போடுவாங்க, பணம் வெளியிடுவாங்கன்னு அறிவிக்கிறாங்க. ஆனா பொதுவான நாணயத்தை ஏற்க அங்க இருக்கிற காலனிகள், அதாவது இப்ப மாநிலங்கள் ஆயிட்ட காலனிகள் தயாரா இல்லை. என்னன்னா, எங்களுக்கு பொதுவா அரசு எல்லாம் கிடையாது, நீங்க வந்து கான்ஸ்டிடியூஷன்ல பேங்க்னு ஒன்று ஆரம்பிப்போம், எங்கேயாவது எழுதியிருக்கா, அதாவது நம்ம ஊர்ல கேட்பாங்கல்ல எப்படி எழுதியிருக்கான்னு கேட்பாங்கல்ல, அப்படி கேட்டு அதெல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு சண்டை போடுறாங்க. ஏன் கேட்டா நீங்க பொதுவான கவர்மெண்ட் வச்சு எங்களை எல்லாம் கட்டுப்படுத்திடுவாங்கிறாங்க. ஆனா அதையும் தாண்டி அவங்களை பொறுத்தவரை அந்த நிலப்பரப்புகள் அவங்களுக்கு மேல ராஜா இருக்கக்கூடாது, கவர்மெண்ட்னு ஒண்ணு இருக்கக்கூடாது, அவங்க இஷ்டத்துக்கு இருக்கணும் அப்படின்னு பண்ண முயற்சி எல்லாம் தாண்டி ஒரு பேங்க் தொடங்கிடுறாங்க. அதுக்கு 20 வருஷம் அனுமதி கொடுத்தாங்க. 20 வருஷம் முடியும் போது அந்த அனுமதியை நீட்டிக்க மறுத்துறாங்க. பழையபடி பணம் இல்ல. இதுக்கடையில இங்கிலாந்து கூட பணம் வந்துருது, சண்டை வந்துருது. சண்டைக்கு பணம் இல்ல, மக்கள் புழக்கிறதுக்கு பணம் இல்ல, அந்த ஸ்பானிஷ் டாலர் தான் பயன்படுத்துறாங்க.
சில்லறை வேணும்னா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அந்த ஸ்பானிஷ் டாலரை நம்ம ஊர்ல கிண்டலா சொல்லுவோம் அந்த காலத்துல, இப்ப காயின்லாம் அதிகமா புழக்கத்துல இல்ல, ₹1 சில்லறை வேணும், சில்லறை இல்லைன்னா வெட்டிக்க அப்படிமோ, உடச்சிக்க அப்படிமோ. அவங்க லிட்டரலா அந்த ஸ்பானிஷ் டாலரை 8 துண்டா உடைச்சு பயன்படுத்தியிருக்காங்க, அதையும் மக்கள் வாங்கியிருக்காங்க. அமெரிக்கர்கள் காசுன்னு ஒண்ணு இல்லாம அடுத்த நாட்டு காசு அதையும் துண்டு துண்டா உடைச்செல்லாம் பயன்படுத்தும் நிலைமையில தான் அமெரிக்கர்கள் இருந்தார்கள். இது ரொம்ப முக்கியமானது. அப்படியான இடத்துல பணம் இல்லை இது பண்ணாங்கன்னா அந்த பீஸ் ஆஃப் எயிட்ங்கிறாங்க, 8 வெட்டி பயன்படுத்தினால. இதுல 1812 இங்கிலாந்து கூட போர் வந்துருது. போர் ஏன் வந்துச்சுன்னா இவங்கதான் வியாபாரம் மட்டும் தானே இவங்களுக்கு முக்கியம். பிரான்ஸுக்கு பொருள் அனுப்புறாங்க, நான் எப்போ கூட சண்டை போட்டுட்டு இருக்கேன், நீ எப்படி அனுப்பு அப்படின்னு இங்கிலாந்து கேட்டு, நீ அனுப்புனீங்கன்னா உனக்கு உன் மேல தடை விதிப்பேன். அதாவது அமெரிக்காவுக்கே பொருளாதார தடை அந்த காலத்துல இங்கிலாந்து விதிக்குது. அதனால அவங்க கூட சண்டை இப்படி ஆயிருது. இதுல என்னன்னா இந்த போர் காலத்துல போருக்கு பணம் திரட்ட முடியல, ரொம்ப குழப்பம் இல்ல. அதாவது கும்பி காஞ்சா குதிரை வைக்கல் திங்கும்பாங்க, கும்பினா குடல். அது மாதிரி வேற வழி இல்ல, திரும்ப இன்னொரு பேங்க் தொடங்குறது அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கு எதிர்ப்பு வருது. 1816 அடுத்த பேங்க் தொடங்குறாங்க. அது செகண்ட் பேங்க் ஆஃப் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஹிஸ்டரியில செகண்ட் பேங்க்னு சொல்லுவாங்க அதை. இதுக்கு 20 வருஷம் அனுமதி. 1816 இருந்து 1836 வரைக்கும் அந்த அனுமதியை நீட்டிக்கல. திரும்ப திரும்ப தோக்கிறியடா அப்படின்னு ஒரு சினிமா வசனம் வரும்ல, அது மாதிரி திரும்ப திரும்ப டாலர் இல்லாமலே போனது. அவங்க கிட்ட டாலர் கிடையாது, அந்த டாலர் முடிஞ்சு போச்சு. திரும்ப அமெரிக்கால பணம் இல்ல. இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த 1837 இருந்து 1863 வரைக்கும் இருக்கிறது ஃப்ரீ பேங்க் ஏரா அப்படின்னு பேரு இங்கிலாந்துல, அமெரிக்கால. என்னன்னா யார் வேணாலும் பேங்க் தொடங்கிக்கலாம், அதுக்கு பெரிய சட்டம்லாம் கிடையாது. நீங்க சில விதிகள் வச்சிருப்பாங்க, அதுக்கு கட்டுப்பட்டா போதும். நீங்க போய் அனுமதி வாங்கணும், நான் ஒரு பேங்க் தொடங்குறேன்னு கூட கேட்க வேண்டியதில்லை. மாநில அரசுகள் அப்படியான அனுமதிகள் கொடுத்திருந்தாங்க. ஏகப்பட்ட வங்கிகள் இஷ்டத்துக்கு ஆளாருக்கு பணம். அதனால தனியார் வங்கிகள் அதெல்லாம் அவங்க பாட்டுக்கு நோட் அடிப்பாங்க. அந்த நோட்டை கொண்டு கொடுத்தா இது $10 அந்த பேங்க் அதுக்கு $10 $10 பொருளாம் தர முடியாது, $4 தான் தருவேன் பேரம் பேச வேண்டியது. நீங்க அப்ப இருந்த குழப்பங்கள்ங்கிறத பாத்தீங்கன்னா, அதை விட என்னன்னா அந்த திருவிளையாடல்ல தர்மி சொல்வார்ல, எவ்வளவு பிழை இருக்கிறதோ அவ்வளவு குறைத்து கொண்டுன்னு, அது மாதிரி எவ்வளவு தொலைவு இருக்கிறதோ அவ்வளவு குறைத்து கொண்டு. அதாவது அந்த நோட்டை அடிச்ச பேங்க் எவ்வளவு தூரத்துல இருக்கோ அவ்வளவு ரூபாய் மதிப்பை குறைச்சிருவாங்க, ஏன்னா அங்க போய் மாத்தணுமா. அப்படியெல்லாம் இந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் அங்க. இவ்வளவுக்கு பிறகு அதாவது இந்த காலகட்டத்துல ஒரு 1500 இருந்து 1600 பேங்க் இருந்தது. ஆளாளுக்கு விதவிதமா நோட் அடிச்சாங்க, விதவிதமான டினாமினேஷன்ல. இதுல என்னன்னா அந்த பேங்க்ல இருந்து போய் கேட்டா பணத்துக்கு பதிலா தங்கம் தரமாட்டேங்கிறாங்கன்னு சொன்னா எல்லாரும் போய் கேள்வி பண்றாங்க, பேங்க் வச்சுட்டு ஓடி போயிடுவாங்க. அதுக்கு பேர் பேங்க் ரன். நூற்றுக்கணக்கான பேங்கை முடிட்டு ஓடி போயிடுவாங்க. இது அப்படி ஒரு குழப்படியான பொருளாதாரம் அமெரிக்கா வருது. இதுல 1863க்கு பிறகு ஒரு பொதுவான நோட், அதாவது அந்த சிவில் வார் இருக்கு இல்லையா, அடிமைகள் பிரச்சனையினால உள்நாட்டு போர் வந்து இல்லையா, அப்ப கன்ஃபெடரசி வேற தனியா டாலர் அடிச்சாங்க. இந்த போரெல்லாம் முடியும் போது திரும்ப அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா போருக்காக டிமாண்ட் நோட் அப்படின்னு, அதாவது கடன் வாங்குறாங்க. அதை தவிர யுனைடெட் ஸ்டேட்ஸ் நோட்டுன்னு ஒண்ணு அடிக்கிறாங்க. அந்த நோட்ல தான் முதல் பின்பக்கம் எல்லாம் அடிக்கிறாங்க பச்சை கலர்ல. அதனால அந்த நோட்டுக்கு பேர் கிரீன் பேக்ஸ். அது வரைக்கும் ஒரு பக்கம் அடிச்சுதான் நோட்டை கொடுத்துருக்காங்க. ஏதோ நம்ம சைக்கிள் ஸ்டாண்ட் டோக்கன் மாதிரி நோட்டு கொடுத்துருக்காங்க அமெரிக்கால. இப்படிதான் இருந்திருக்கு. அப்படியெல்லாம் அடிக்கப்பட்டு இந்த கிரீன் பேக்ஸ் வந்து அதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா போர் முடிஞ்ச பிறகு 1875 தங்கத்துக்கு மாற்றத்தக்கதா ஒரு டாலரை கொண்டு வராங்க. அப்பையும் அதுவும் முழுமையாக இன்றைய டாலருக்கு வரல. 1913 இன்றைய பெடரல் ரிசர்வ் தொடங்கப்பட்ட பிறகுதான் இன்றைய டாலர் அப்படிங்கிறது வருது. அப்படின்னா 1783 விடுதலை பெற்ற அமெரிக்காவுக்கு 1913 வரை உறுதியான நாணயமே இல்லை. அடுத்த நாட்டு நாணயத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அவங்க நாட்டுல 1000 குழப்பம். அப்படியான டாலர் தான் இந்த இவனாடா என்ன அடிச்சான் அப்படின்னு ஒரு சினிமால கேட்பான்ல, அது மாதிரி போய் இந்த டாலரா உலகம் ஆட்டு வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தோன்ற நிலைமை இருக்கும் இல்லையா, அதுதான் நடந்தது. வேடிக்கை என்னன்னா அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்தது இந்தியா. இந்தியாவில நிலையான பணம் இருந்தது. இந்தியாவோட ரூபாய 1540 ஷெர்ஷா சூரி கொண்டு வர்றாரு. அதை முகலாயர்களும் பயன்படுத்துறாங்க, இந்தியா முழுக்க கொண்டு போயிடுறாங்க. அதுக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க பணத்தை இங்க பயன்படுத்துறாங்க. அந்த தங்கத்துல சாவரின் பவுண்ட் சாவரின் இருக்கு இல்லையா, சாவரின் பவுண்டுங்கிறத இது பண்றாங்க. ஆனா தங்கத்தை நம்ம இந்தியாவில தங்கம் பெரிய விஷயம் இல்லையா, கோல்டு காயினை கொடுத்தா எவனும் அதை புழக்கத்துல வச்சுக்க மாட்டேங்கிறான், வீட்டுக்குள்ள கொண்டு போனா திரும்பி வர மாட்டேங்குது. பார்த்தாங்க ரூபாயின்னு அடிச்சு கொடுத்தரேன்ட்டு 1857 காயினேஜ் ஆக்ட் போட்டு 1861 இந்திய ரூபாயை அச்சடிச்சுட்டாங்க. அப்ப அமெரிக்காவுக்கு ஒரு 52 வருஷத்துக்கு முன்னாடியே நல்ல நிலையான நாணயம் இந்தியாவில இருக்கு. இன்னி வரைக்கும் இருக்கிற ரூபாய்
அப்படின்னா அவ்வளவு மோசமான நிலையில இருந்துதான் அமெரிக்கா இன்றைக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் இங்கிலாந்தோட பவுண்ட் ஸ்டெர்லிங் தான் உலகம் முழுக்க ஏற்கப்பட்ட நாணயம். அது கோல்டு ஸ்டாண்டர்ட் உள்ளது. 1914 உலகப்போர் தொடங்கின உடனே அந்த கோல்டு ஸ்டாண்டர்டை இடையில நிறுத்துறாங்க. என்னன்னா, இங்கிலாந்துக்கு ஏகப்பட்ட கடன். போருக்கு முன்னாடி உலகத்தோட மொத்த வெளிநாட்டு முதலீடுகள்ல 40% இங்கிலாந்து கிட்ட இருந்திருக்கு. உலகத்தோட மிக வலிமையான பொருளாதாரம் இங்கிலாந்து. ஆனா போர் முடியும் போது அந்த நாட்டுக்கு பயங்கரமான கடன். பிரிட்டனோட கடன் வந்து 850 மில்லியன் பவுண்டு. எப்ப முதல் உலக போர் முடியும் போது 1917 850 மில்லியன் பவுண்டுனா எவ்வளவுன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மதிப்புல 41.8 மில்லியன் பவுண்டு இன்னைக்கு, அதாவது 2013 மதிப்பு. அது கூட நான் திரும்ப கால்குலேட் பண்ணல. அதுக்கான வட்டி மட்டுமே கவர்மெண்டோட செலவுல 40% போச்சு. அதனால டாலர் மேல நம்பகத்தன்மை போயிடுச்சு. அதனால முதல் உலக போர் முடியும் போது என்ன பண்றாங்கன்னா, பிரான்ஸ் நிறைய தங்கம் வச்சிருக்கு, பிரான்ஸோட பிராங்க் யூஸ் பண்றாங்க. 1890களிலேயே அமெரிக்காவுடைய உற்பத்தி அதிகமாகி பொருளாதாரம் பெருசா இருக்கு. ரூபாய், அதாவது பணம் தான் ஒழுங்கா இல்லையே தவிர நிறைய உற்பத்தி பண்ணாங்க இல்லையா, பொருளாதாரம் பெருசா இருக்கு. இதுக்கு இடையில பெடரல் ரிசர்வ் வந்து கொஞ்சம் நம்பகத்தன்மையும் வந்துட்டதுனால டாலரையும் பயன்படுத்துறாங்க. இரண்டாம் உலக போர் வருது, முடியுது. இரண்டாம் உலக போர் முடியும் போது பிரெட்டன் வுட்ஸ் சிஸ்டம் வந்துருது. இந்த ரொம்ப டீட்டெயிலான விஷயங்கள் இப்ப நமக்கு வேணாம், நம்ம இன்னும் பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அப்ப தங்கத்தை ஏன் தூக்கிட்டே போறீங்க? என்னன்னா, எல்லா தங்கமும் 2 உலக போர்லையும் சேர்த்து. ஏன்னா முதல் உலக போர்ல முடிகிற நேரத்துல தான் அமெரிக்கா உள்ள போச்சு. 2வது உலக போர்ல கிட்டத்தட்ட பாதியில தான் உள்ள வந்தது. அப்படிங்கும்போது எல்லாருக்கும் தங்க ஆயுதம் வித்து தங்கம் முழுக்க அவங்க வச்சிருந்தாங்க, உலகத்தோட தங்கத்துல பெரும்பகுதியை. ஏன் தங்கத்தை வந்து தூக்கிட்டு போறீங்க? நீங்க வந்து டாலரையே கொடுத்து மாத்திக்கங்க. நாங்க $1 ஒரு $35 ஒரு ட்ராய் அவுன்ஸ் தங்கம் கொடுத்துறோம். ட்ராய் அவுன்ஸ்ங்கிறது இப்ப கணக்குல 31.1 கிராம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லி அதை வந்து எல்லாரையும் ஏற்க வச்சு, அப்ப ஜான் மெய்னார்ட் கீன்ஸ் வந்து, அதாவது இங்கிலாந்து சார்பில் பேசின கீன்ஸ், இல்ல பேங்கார்னு வந்து ஒரு உலக பொது நாணயம் கொண்டு வரலாம் அப்படின்னு அவர் சொல்லி, அதெல்லாம் கேட்க மாட்டோம்னு இதை புல்டோஸ் பண்ணி தள்ளிட்டாங்க. அப்ப பிரெட்டன் வுட்ஸ் வந்துருது. என்ன சொன்னாங்க? எப்ப கேட்டாலும் டாலருக்கு பதிலா தங்கம் தரோனாங்க. இது நடந்து ஒரு 20 வருஷத்துக்குள்ள 1966ல அமெரிக்கா தவிர்த்த உலக நாடுகள்கிட்ட 14 பில்லியன் அமெரிக்கா டாலர் இருந்தது. அமெரிக்கா கிட்ட அந்த பழைய $35 ஒரு ட்ராய் அவுன்ஸ்னு ரேஷியோல கொடுக்கணும்னா 3.2 பில்லியன் டாலருக்கு தான் தங்கம் இருந்தது. அப்படின்னா கால்வாசிக்கு கூட இல்லை. அப்போ இந்த நிலைமை தெரிஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சு, பிரெட்டன் வுட்ஸ் விட்டு நான் போறேன் அப்படின்னு ஜெர்மனி வெளியே வந்துட்டு அவங்ககிட்ட அந்த டாலர்லாம் கொடுத்து தங்கமாக்கிடுச்சு. பிரான்ஸ் மாதிரியான மீதி நாடெல்லாம் வந்து தங்கம் கூட எந்த பணத்தை வச்சுக்கன்னு கேட்கறாங்க. இதுக்கடையில அமெரிக்கால வேலையின்மை விகிதம் 6.1% அளவுக்கு போயிடுது. இன்ஃபிளேஷன் 5.84 போயிருது. அமெரிக்க பொருளாதாரம் ரொம்ப மோசமான நெருக்கடி போகுது. அந்த சூழ்நிலையில தான் 1971 ஆகஸ்ட் 15, அதே நமக்கு நம்ம சுதந்திரம் அதே ஆகஸ்ட் 15 தான், டாலருக்கு பதிலா இனி தங்கம் மாற்றி தரப்பட மாட்டாது அப்படின்னு நிக்சன் அறிவிக்கிறார். நிக்சன் ஷாக். இந்த நியூஸ் பேப்பரோட ஹெட்லைன்ல கடைசி வரி சிவர்ஸ் லிங்க் பிட்வீன் டாலர் அண்ட் கோல்டுன்னு எழுதியிருக்காரு இல்லையா. இது அன்று அந்த இதுல வடிவேல் சொல்வார்ல, நீ வந்து தமிழ்நாட்டுக்காரனா இருக்க பானர்ஜின்னு பேர் வச்சிருக்கேன்னு, அன்று முதல் இன்று வரை பேனர் குப்பன் ஆகிய நான் பானர்ஜி என்று அழைக்கப்படுகிறேன் என்று வடிவேல் சொல்வார் இல்லையா. அது மாதிரி அன்று முதல் இன்று வரை அமெரிக்கா அச்சிடும் அத்தனை காகிதங்களும் பணம் என்று ஆகிவிட்டது அப்படிங்கிறது 1971. டாலருக்கு முதுகெலும்பு அப்படிங்கிறது இல்லாம போயிடுச்சு. அதை தூக்கி நிறுத்த என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா பெட்ரோ டாலர். அதாவது எண்ணெய் ஏற்றுமதி நாடுகள், குறிப்பா ஓபெக், அவங்க எண்ணெயை வித்து வர்றத எண்ணெயை டாலர்ல விற்கணும். அப்படி வித்து வர்ற பணத்தை அவங்க டாலர்ல இன்வெஸ்ட் பண்ணணும். இதுல படத்துல இருக்கிறவர் ஹென்ரி கிஸ்ஸிங்கர். அவர் வந்து அமெரிக்காவுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், அதாவது நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் மாதிரி. இந்த பக்கம் இருக்கிறவர் வந்து கிங் ஃபைசல் ஆஃப் சவுதி அரேபியா. அவர்கிட்ட தான் இந்த டீலை போட்டிருக்கிறாங்க. இது எழுதப்படாத ஒப்பந்தம். 1973 எண்ணெய் நெருக்கடி வந்த பிறகு 1974 இவங்களுக்குள்ள நடந்த ஒப்பந்தம் இது. இதுக்கு பேரு கிஸ்ஸிங்கர் சைமன் டீல்னு பேரு. ட்ரெஷரி செக்ரட்டரி வில்லியம் சிமோனோ, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து ஹென்ரி கிஸ்ஸிங்கரும், இவங்க முயற்சியில் நடந்ததுங்கிறதுனால கிஸ்ஸிங்கர் சிமோன் டீல்னு பேரு. சவுதி எண்ணெயை டாலர்ல மட்டும்தான் விற்பாங்க. அதனுடைய சர்ப்ளஸ் அமெரிக்க ட்ரெஷரி பாண்ட்ல முதலீடு பண்ணுவாங்க. ஆயுதங்கள், தொழில்நுட்பம் இதுல எல்லாம் முதலீடு பண்ணுவாங்க. பதிலுக்கு அமெரிக்கா ராணுவ பாதுகாப்பு வழங்கும், புது ஆயுதம் எல்லாம் தரும். இன்னைக்கு வந்து ஈரான் தேடி தேடி தாக்கிக்கிட்டு இருக்க நிலைகள் எல்லாம் இந்த மாதிரியான ஒப்பந்தங்கள்ல இருந்து உருவானதுதான்.
இது வரிசையா ஒபெக் நாடுகளுக்கும் பரவிச்சு. அதனாலதான் அங்க அவ்வளோ அமெரிக்காவுடைய மையங்கள், ராணுவ மையங்கள் இருக்குது. அங்கெல்லாம் அங்கிருந்து ஈரான் மேல தாக்குதல் நடக்குது, ஈரான் திருப்பி தாக்குது. என்னன்னா இது முறையான ஒப்பந்தம்லாம் கிடையாது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். 1974 ஜூன் 8 அவங்களுக்குள்ள கையெழுத்து போட்டுக்கிறாங்க. ஒரு இன்டர்நேஷனலி இது பண்ற அக்ரிமெண்ட் கிடையாது. 1974 ஜூன் 8 ஜாயிண்ட் கமிஷன் ஆன் எக்கனாமிக் கோஆபரேஷன், யுஎஸ் சவுதி அரேபியன் ஜாயிண்ட் கமிஷன் அப்படின்னு ஒண்ணு போட்டு அதுல சைன் பண்ணிக்கிறாங்க. இது 50 வருஷத்துக்கு வேலிட் அப்படிங்கிற பேர்ல. இது 2024 ஜூன் 9 வரைக்கும் வேலிடு. அதுக்கு பிறகு புதுப்பிக்கப்படல. அப்படின்னா இனிமேலும் டாலர்ல தான் விற்கணும் அப்படின்னு கட்டுப்படுத்த முடியாது. ஆனா ஏன் இன்னும் டாலர்லயே நடக்குது பெட்ரோலிய வணிகம்? அதுக்கு டாலர் பரிவர்த்தனைகள் எப்படி நடக்குதுன்னு தெரியணும். இது ஸ்விஃப்ட். இந்த ஸ்விஃப்ட்ங்கிற முறை தான் டாலர் பரிவர்த்தனைகளை நடத்துற முறை. தொடக்கத்துல டெலக்ஸ் அதுல நடத்திட்டு இருந்தாங்க. 1973 ஸ்விஃப்ட கிரியேட் பண்றாங்க. 1977 இருந்து அது செயல்பாட்டுக்கு வருது. ஸ்விஃப்ட்ங்கிறது சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைடு இன்டர் பேங்க் பினான்சியல் டெலிகம்யூனிகேஷன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, அது டெலிகம்யூனிகேஷன் தான். அது பண பரிவர்த்தனைகளை செய்யவில்லை. சர்வதேச அளவில் வங்கிகளுக்கு இடையில் செயல்படும் ஒரு பாதுகாப்பான தகவல் பரிமாற்ற கட்டமைப்பு. அதாவது இன்னாருக்கு இன்ன பணம் வர வைக்கணும் அப்படின்னு மெசேஜஸ் சீக்கிரட்டா அனுப்புறதுக்கான வழி, செக்யூர்டா அனுப்புறதுக்கான வழி. இதுக்கு பிறகு அந்த பேங்க் தனியா வர வைக்கிறது, அது தனி. 200க்கும் மேல நாடுகள் இதுல மெம்பரா இருக்காங்க. 11,000க்கும் மேலான பேங்க் இதுல மெம்பரா இருக்கிறாங்க. தினமும் பல மில்லியன் பரிவர்த்தனைகளுக்கான தகவல்கள் இதுல பகிரப்படுது. என்னன்னா இந்த மெசேஜ் இங்க இருந்து போனா, நான் இப்ப என்னோட பேங்க் ஐடிபிஐ பேங்க்ல இருந்து நான் ஒரு யூபிஐ பணம் அனுப்புறேன்னா, நான் அதை தோழர் குமரனுக்கு அனுப்புறேன்னா, என்னோட ஆப்ல அமேசான் பே ஆப்ல போய் நான் சென்ட்ல போட்டா நேரம் ஐடிபிஐ பேங்க்குக்கு போயிடுது. இங்க அப்படி கிடையாது. இது ஒரு இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன். அதுக்கான பரிமாற்ற விகிதங்கள்லாம் உண்டு. அதனால பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை இவங்க கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு இந்த பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அமெரிக்காவுடைய ஸ்விஃப்ட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்விஃப்ட் மையத்துக்கு போயிடும். அங்கிருந்து அது இந்த பேங்க்குக்கு பணம் கொடுன்னு சொல்லும். அதுக்கு பிறகு அந்த நோஸ்ட்ரோ வாஸ்ட்ரோனுக்கு அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. இவங்களுக்காக அங்க ஒரு அக்கௌண்ட், அவங்களுக்காக இங்க ஒரு அக்கௌண்ட். இது கடைசியா ரெண்டையும் கூட்டி கழிச்சு பார்த்து கணக்கு தீர்த்துக்கிற வகைகள். அதுக்கு பணம் போகும். இப்படி அது போறதுக்கு 1 வாரம் கூட ஆகலாம். இதுக்கிடையில இந்த செய்தி அமெரிக்காவுக்கு போயிட்டு தான் போகும். இந்த செய்தி அமெரிக்காவுக்கு போய் நீ அவனுக்கு பணம் கொடுக்குற தகவலை அவன் நிறுத்திட்டா அதுதான் சாங்ஷன். இப்ப அமெரிக்கா சாங்ஷன் விதிக்குது இல்லையா, தடைகள் விதிக்குது இல்லையா, பொருளாதார தடை. நீங்க டாலர் பரிமாற்றம் நடக்காது, அமெரிக்காவுக்கு தெரியாம நடத்த முடியாது. நீங்க உலகத்துல எந்த மூலையில எதுக்காக நீங்க டாலரை பரிமாறிக்கிட்டாலும் அது இந்த வழியாக அமெரிக்காவுக்கு போயிட்டு தான் திரும்பி வரணுங்கிறத உறுதிப்படுத்துறது தான் இந்த ஸ்விஃப்ட். அதனாலதான் இப்ப இந்த அடை மழை மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் டாரிஃப் மழை பொழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் சாங்ஷன் மழையும் பொழிஞ்சார்ல, தடை மழை பொழிஞ்சார் இல்லையா, அதெல்லாம் இந்த ஸ்விஃப்ட் கொடுக்குற வழிதான். நீங்க எல்லாத்துக்கூடமே பிடிச்சு கையில வச்சிருக்கிறது இந்த ஸ்விஃப்ட். அதாவது அமெரிக்கா நினைச்சாதான் எந்த நாட்டுடைய வர்த்தகமும் நடக்கும். அவனன்றி ஓரனவும் அசையாதுன்னு அப்ப சொல்லுவாங்க இல்லையா, டாலர் என்று எந்த நாட்டு வணிகமும் நடக்காது. இதுதான். இதுல இப்படி விதிக்கப்பட்ட தடைகள் இருக்கு இல்லையா, இந்த படத்துல இருக்கிறது எந்தெந்த நாடுகளுக்கு எவ்வளவு தடைகள். இப்ப இருக்கிற நிலவரப்படி மிக அதிக பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்ட நாடு ரஷ்யா. அது மேல ஒரு 24,000க்கு மேலான தடைகள் இருக்கு, வெவ்வேறு விதமா. இதுக்கு தடை, அதுக்கு தடை, நீ இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது. ரஷ்யாவுக்கு அடுத்தபடியா ஈரானுக்கு ஒரு 5,400 தடைகள், சிரியாவுக்கு ஒரு 2,800 சுற்றம் தடைகள், வடகொரியாவுக்கு ஒரு 2,200 சுற்றம் தடைகள். இது தவிர மியான்மர், பெலாரஸ், வெனிசுலா எல்லாத்துக்கும் இந்த நாடுகளுக்கான தடைகள் இருக்கு இல்லையா, இன்னும் தடை விதிப்பாங்க. சொத்து முடக்கம், அதாவது அந்த நாட்டோட அசட்ஸை ஃப்ரீஸ் பண்ணிடுறது. அந்த நாட்டு தலைவர்கள், முக்கிய தொழிலதிபர்கள், அப்புறம் அரசு நிறுவனங்களோட வெளிநாட்டு சொத்துக்கள், இது எல்லாத்தையும் முடக்கிடுவாங்க. அவங்க சொத்தை அவங்க பயன்படுத்த முடியாது, டாலர் கொடுத்து வாங்க முடியாது. இந்த எல்லாமே அடுத்தது வங்கி தடை, அதான் டாலர் கொடுத்து வாங்க முடியாது, ஸ்விஃப்ட் பேன். அதாவது அவர்கள் வெளிநாட்டுக்கு எளிதாக பணம் அனுப்பவோ பெறவோ முடியாது. அதுக்கு அடுத்தது ஏற்றுமதி இறக்குமதி கட்டுப்பாடுகள். அந்த நாடுகளுக்கு இன்னென்ன பொருள் எல்லாம் விற்க கூடாதுன்னு கட்டுப்பாடு விதிப்பாங்க. அந்த இன்னென்ன பொருள் பட்டியல் போடுறதுனால தான் அந்த 24,000 தடையெல்லாம் வர்றது. அடுத்தது எரிசக்தி தடை, அவங்களுக்கு எண்ணெயோ எரிவாயுவோ விற்க கூடாது அப்படின்னு போடுறது. அதை தாண்டி அந்த தடை விதிக்கப்பட்ட நாடுகள் இருக்கு இல்லையா, அதுக்கு அவங்களோட இதுக்கு விலை கட்டுப்பாடு எல்லாம் வைக்கிறது. இதெல்லாம் இதுல சில நாடுகளுக்கு தடைகள் பாத்தீங்கன்னா செவரல் டீகேட்ஸ். ரொம்ப சிம்பிள். வடகொரியாவுக்கு 1950கள்ல கொரிய போர் நடந்ததுல இருந்து தடைகள் இருக்கு. இன்னைக்கு என்ன ஆச்சு, 3/4 செஞ்சுரி ஆச்சு.
கியூபாவுக்கு 1962 இருந்து முழுமையான வர்த்தக தடை. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு கீழே ஒரு சின்ன பச்சை தீற்றல் தெரியுது இல்லையா, கியூபா. முழுமையான வர்த்தக தடை எப்ப? 1962 இருந்து இன்னைக்கு 64 வருஷம் ஆச்சு. ஈரானுக்கு 1979 நடந்த ஈரானிய புரட்சி, அப்ப அந்த அமெரிக்க பிணைக்கைதிகள் மாட்டிக்கிட்ட பிரச்சனை ஒண்ணு நடந்தது இல்லையா, அதுல இருந்து ஈரான் மீதான தடைகள். அப்ப ஈரானுக்கு ஒரு 47 வருஷம். இப்படி மிக கடுமையான தடைகள். இதை தவிர காம்ப்ரஹென்சிவ் சாங்ஷன்ஸ், உலகளாவிய டாலர் பரிவர்த்தனை அமைப்புல இருந்து, அமெரிக்க நிதி அமைப்புல இருந்து முழுமையான நீக்கப்படுறது. அதுதான் கியூபாலாம் அந்த மாதிரியான இதுதான். முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ள நாடுகள் அப்படின்னா ஈரான், வடகொரியா, கியூபா, சிரியாலாம் டாலரை எந்த ஒரு சர்வதேச வர்த்தகத்துக்கும் அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்த முடியாது, திருட்டுத்தனமா பயன்படுத்திக்கலாம், அது வேற. ரஷ்யாவோட பெரும்பாலான பேங்க் எல்லாம் ஸ்விஃப்ட்ல இருந்தோ டாலர்ல இருந்தோ தடை செய்யப்பட்டிருக்கனால தான் அந்த நாடு பாத்தீங்கன்னா இந்தியா கூட நான் ரூபாயிலோ பண்ணலாம் அப்படின்னு நம்ம கிட்ட பேசுறது, சீனா கூட யுவான்ல பண்றது எல்லாம். சரி, இப்படி எல்லாம் கண்டமேனிக்கு தடை விதிச்சா இன்டர்நேஷனல் லான்னு இருக்குல்ல, பன்னாட்டு சட்டங்கள் படி இதெல்லாம் சரியா அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா. சர்வதேச அரசியல் ரொம்ப விவாதிக்கப்படுற சட்ட சிக்கல். ஐக்கிய நாடுகள் சபை விதிக்கிற தடைகள் பன்னாட்டு சட்டப்படி சரி. உதாரணமா வடகொரியா மீதான ஆயுத தடைகள். இதை தவிர யூனிலேட்டரல் சாங்ஷன்ஸ், இப்ப அமெரிக்கா விதிக்கிறது முழுக்க யூனிலேட்டரல் சாங்ஷன்ஸ். அமெரிக்காவோ அல்லது ஐரோப்பிய ஒன்றமோ தங்கள் சொந்த வெளியுறவு கொள்கைக்காக விதிக்கும் தடைகள் பன்னாட்டு சட்டங்களின்படி முழுமையான அங்கீகாரம் பெற்றவை அல்ல. அதுதான் உண்மை. இதை தவிர செகண்டரி சாங்ஷன்ஸ், அதாவது ஈரான் மேல தடை, ஈரான் கூட இன்னொரு நாடு வர்த்தகம் பண்ணா அந்த நாட்டுக்கும் அது தடை, ஏதோ தொற்று நோய் மாதிரி இது. ஈரானோட வர்த்தகம் செய்யும் பிற நாடுகளின் நிறுவனங்கள் மீதும் அபராதம் விதிப்போம். இந்த நாட்டாமையில சொல்வார்கள், அவங்க கூட அண்ணன் தம்பி பழகக்கூடாது, அவங்க கூட நாட்டாமை கட்ட பஞ்சாயத்துல சொல்ற அதே கதைதான். அப்படி அமெரிக்கா விதிக்கிற தடைகளும் பன்னாட்டு சட்டங்களுக்கு பொருந்தாது, முற்றிலும் புறம்பானது. அதாவது ஒரு நாடு தனது உள்நாட்டு சட்டத்தை அடுத்த நாடுகளின் மீது அத்துமீறி திணிப்பதற்கு சமம். எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் அப்ளிகேஷன் ஆஃப் லா அப்படின்னு பல சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க. ஆனா யாரும் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. பிரச்சனை என்னன்னா, ஸ்விஃப்ட்ங்கிற பிடி அமெரிக்காவின் கையில் இருக்கிறது. சரி, மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா, உண்மையில் உலக பணம் என்பது வளர்ச்சிக்கு உதவும். இதுதான் மார்க்ஸோட பார்வை இல்லையா. பணம் சர்வதேச பணமாக வளர்ச்சி அடையும் போது சரக்கு உரிமையாளரும் ஒரு உலகளாவிய குடிமகனாக மாறுகிறார், காஸ்மோபாலிட்டன் சிட்டிசன். சரக்குகளை பொறுத்தவரை மதம், அரசியல், தேசியம் மற்றும் மொழி சார்ந்த தடைகள் அனைத்தும் பொருட்படுத்தப்படாதவை. அவற்றின் உலகளாவிய மொழி விலையாகும். அதாவது சரக்குகளுடைய உலகளாவிய மொழி விலைதான். அவற்றின் பொதுவான பிணைப்பு பணமாகும். ஆனால் தேசிய நாணயங்களுக்கு மாற்றாக சர்வதேச பணம் வளர்ச்சி அடைவதோடு சரக்கு உரிமையாளரின் உலகளாவிய கண்ணோட்டமும் வளர்கிறது. இது நடைமுறை பகுத்தறிவின் ஒரு வடிவமாக திகழ்வதுடன் மனித குலத்தின் பரிமாற்ற செயல்பாடுகளுக்கு தடையாக இருக்கும் பாரம்பரிய, மத, தேசிய மற்றும் பிற பாரபட்சங்களுக்கு எதிராகவும் அமைகிறது. தேசியம் என்பது ஒரு நாணயத்தின் மீதுள்ள முத்திரையை, கினியா ஸ்டாம்ப் போன்றது மட்டுமே என்பதை சரக்கு உரிமையாளர் உணர்கிறார். அவரை பொறுத்தவரை உலகம் முழுவதையும் ஒன்றிணைக்கும் உன்னதமான கருத்தாக்கம் சந்தை அல்லது உலக சந்தை என்பதே ஆகும். இது அரசியல் பொருளாதார விமர்சனத்துக்கு ஒரு கருத்துரை அப்படிங்கிறதுல இருந்து எடுத்த வரிகள். அப்படின்னா ஒரு பணம் உலக பணமானாலோ அல்லது உலக சந்தைன்னு வந்தாலோ நாடு இந்த எல்லைகள் எல்லாமே போயிருக்கணும். ஆனா அமெரிக்கா என்ன செஞ்சிட்டு இருக்கு? அவங்களுக்கு விருப்பப்பட்ட எதை யார் செய்யலைனாலும் அவங்க மேலெல்லாம் தடைகள். அந்த தடைகள் உலக வணிகத்துக்கு இடைஞ்சலா இருக்குது. அப்படின்னா என்ன செஞ்சிட்டு இருக்கு? டாலர் வந்த புதியில, அதாவது டாலர் பரிவர்த்தனை சாதனமா மாறின தொடக்க காலத்துல வேர்ல்டு ட்ரேட் ரொம்ப பெரிய அளவில் வளர்ந்தது, உண்மை. அந்த நேரத்துல அது ஒரு பெரிய உதவியா இருந்தது. ஆனா இப்ப சொன்ன தடைகள்லாம் இருக்கு இல்லையா, நிறைய நாடுகளோட உற்பத்தி வளர்ச்சியை பாதிச்சிருக்கு. அதை தாண்டி தடைக்கு ஆளான நாடுகளோட பாதிப்பு இருக்கு இல்லையா, அது பிற நாடுகளுக்கும் வருது. உதாரணமா ஈரானோட ஆயில் பிரச்சனை இல்லாம இது 47 வருஷம் கிடைச்சிருந்தா மற்ற நாடுகளுக்கு கிடைக்கிற ஆயிலோட விலை குறைஞ்சிருக்கும், இன்னும் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், இன்னும் மற்ற விஷயங்கள் நடந்திருக்குமா இல்லையா? அப்படின்னா அப்படியான வளர்ச்சியை தடுக்கிற நாடு முதலாளித்துவ கோட்பாட்டுக்கு எதிரானது. அதுதான் உண்மை. மார்க்ஸ் சொன்னபடி என்ன சொன்னாரு? அந்த படிச்ச வரிதான், சரக்குகளை பொறுத்தவரை மதம், அரசியல், தேசியம் மற்றும் மொழி சார்ந்த தடைகள் அனைத்தும் பொருட்படுத்தப்படாதவை. தேசியம் அப்படிங்கறதும் இருக்கு.
அவற்றின் உலகளாவிய மொழி விலையாகும். அவற்றின் பொதுவான பிணைப்பு பணமாகும். ரொம்ப சிம்பிளா சொன்னா, நாய் வித்த காசு குறைக்காது, மீன் வித்த காசு நாராது. இவ்வளவுதான் முதலாளிக்கு எதுவா இருந்தாலும் காசான்னு மட்டும்தான் பார்க்கணும். இந்த இடத்துல அமெரிக்கா இப்படி இல்லை. அதாவது முதலாளித்துவ கட்டமைப்பில் அமெரிக்கா ஒரு பிற்போக்கு சக்தியாக இருக்கிறது. அதோட விருப்பத்துக்கு நடக்கலைங்கிறதுனால மொத்த உலகத்தினுடைய வளர்ச்சியிலும் அமெரிக்கா குறுக்கீடு செய்கிறது அப்படிங்கிறது முதலாளித்துவத்துக்கு அடிப்படைக்கு ஏற்புடையதாக இல்லை அப்படிங்கறதா உண்மை. சரி, முதலாளித்துவ நாளா தான் வளர்ச்சியை தானே அமெரிக்கா பார்க்கும். நீங்க அப்படி ஒரு கோணம் பார்க்கணும் இல்லையா? ஒரு முதலாளி தான் லாபம் மட்டும் தானே பார்ப்பாரு. அது ஏற்கனவே அமெரிக்கா ஒரு நாடுங்கிறத விட ஒரு முதலாளி கம்பெனி மாதிரி தானே நடக்குதுன்னு நான் அடிக்கடி சொல்றேன். அந்த இடத்தை பார்க்கணும். இந்த புத்தகம் 1960 ராபர்ட் ட்ரிஃபின் அப்படிங்கிறவர் எழுதின புத்தகம் கோல்ட் அண்ட் தி டாலர் கிரைசிஸ். என்னன்னா, அப்ப டாலர் தங்கத்துக்கு மாத்தி கொடுக்கிற அளவுக்கு, டாலருக்கு மாத்தி கொடுக்கிற அளவுக்கு தங்கம் இல்லைன்னு வெளியே வர ஆரம்பிச்ச சமயம். அப்ப கோல்ட் அண்ட் தி டாலர் கிரைசிஸ், தி ஃபியூச்சர் ஆஃப் கன்வெர்டபிலிட்டி அப்படிங்கிற புத்தகம் ராபர்ட் ட்ரிஃபின் எழுதினது. அதுல அவர் சொல்கிற முக்கியமான பிரச்சனைய ட்ரிஃபின் டைலமா அப்படின்னு இன்னி வரைக்கும் நிதித்துறையில் இருக்கிறவங்க குறிப்பிடுறாங்க. என்ன ட்ரிஃபின் டைலமானா, கையிருப்புக்கான உலகளாவிய தேவை. இப்ப டாலர்ல தான் உலக வர்த்தகம் நடக்கணும். இந்தியா ஜெர்மனில இருந்து எதையாவது வாங்கணும். ஜெர்மனில இருந்து இந்தியா ஒரு 1000 கோடிக்கு வாங்குதுன்னா 1000 கோடிக்கான டாலர் வேணும். இந்தியா கிட்ட இருந்து ஜெர்மனி ஏதோ வாங்கிருச்சு ஒரு 300 கோடிக்கு அப்படின்னா மிச்ச டிஃபரன்ஸ் கொடுக்கணும் இல்லையா? 700 கோடிக்கு டாலர் வேணும். இந்த 700 கோடிக்கு டாலர் வேணும்னா அதை யாரு தரணும்? அமெரிக்கா தரணும். அமெரிக்கா டாலரை வெளியே கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? ஏதாவது பொருள் வாங்கணும். அப்படின்னா அமெரிக்கா ஏற்றுமதியை விட இறக்குமதியில் கவனம் செலுத்த வேண்டும். அமெரிக்கா காசு கொடுத்து பொருள் வாங்கினாதான் அமெரிக்காவுடைய டாலர் வெளியே வரும். டாலர் வெளியே வந்தாதான் உலகத்தினுடைய வர்த்தகம் நடக்கும். இதெல்லாம் என்ன சொல்றாருன்னா, ஒரு நாடு அந்த நாட்டினுடைய நாணயம் உலக நாணயமாக மாறணும்னா அந்த நாடு பற்றாக்குறை வைத்திருந்தே தீர வேண்டும். அதாவது அந்த நாட்டு டாலர் வெளியே இருக்குதுன்னா அது கடன். அப்படி பற்றாக்குறை வச்சுக்கிட்டாதான் டாலர் வெளியே இருக்கும். டாலர் வெளியே இருந்தாதான் வேர்ல்டு ட்ரேட் நடக்கும். அதனால ஒரு தனிப்பட்ட நாட்டினுடைய நாணயம் உலக நாணயமாக இருப்பது அந்த நாடு ஒரு பற்றாக்குறையை வச்சுக்க வேண்டிய நிலைமையை உருவாக்கும். இது நீண்ட கால நோக்கில டாலர் அளவுக்கு அதிகமாக பெருகி அந்த டாலருடைய மதிப்பு குறைந்து போய் உலக டோட்டல் வேர்ல்ட் ட்ரேடுக்கு சிக்கலை உண்டாக்கும், உலக பொருளாதாரத்துக்கே சிக்கலை உருவாக்கும். இவ்வளவுதான் ட்ரிஃபின் சொன்னவருடைய ஜிஸ்ட், சுருக்கம் இதுதான். என்னன்னா, பற்றாக்குறையை நிறுத்தினா அது உலகளாவிய பணப்புழக்கத்தை பற்றாக்குறையை உருவாக்கி உலக வர்த்தகம் மந்தமடைய காரணமாகும். இதை தொடர்ந்தால் அது நிலைத்தன்மையின்மையை எதிர்கொள்ளும். அந்த நாட்டினுடைய ஸ்டெபிலிட்டி போகும் அமெரிக்காவுக்கு. இது 1959 71 வரைக்கும் இருந்ததுல ரொம்ப தெளிவா வெளிப்பட்டது. 71 அவங்க டாலருக்கு மாத்தி தர முடியாதுன்னே சொல்லிட்டாங்க. அமெரிக்காவுடைய டாலரை விட தங்க கையிருப்பு ரொம்ப குறைஞ்சு போச்சு. அந்த அமைப்பும் முடிஞ்சு போச்சு. என்னன்னா, பிரிட்டன் வூட்ஸ் தொடங்கினப்ப அமெரிக்கா என்ன பண்ணுச்சு? ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு எல்லாத்துக்கும் கொடுத்து, மார்ஷல் பிளான் எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துச்சு. பணம் கொடுத்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட அமெரிக்க கம்பெனிஸே எடுத்தாங்க. அப்ப டாலர் என்ன ஆயிடுச்சு? திரும்ப அமெரிக்காவுக்கே போயிடுச்சு. திரும்ப என்னன்னா, அந்த காலத்துல அமெரிக்கா ஏராளமா உற்பத்தி பண்ணிட்டு இருந்தது. ஏராளமா உற்பத்தி பண்ணா என்னன்னா, வெளியே இருக்க மிச்ச சொச்ச டாலர் அமெரிக்காவுக்கு போயிடுச்சு. அப்ப என்ன பண்ணா, அந்த அருணாச்சலம் படத்துல 30 நாள்ல 30 கோடி செலவு பண்ணணும் விஜய் அலைவார் தெரியுமா? ஏன் காசு திரும்பி வருதுன்னு. அந்த கதை தான் அமெரிக்காவோட அன்றைய நிலைமை. என்ன பண்ணாலும் டாலர் திருப்பி அமெரிக்காவுக்கு வந்துருது, வெளியே இல்ல. வெளியே டாலர் வேணும். அப்போ டாலர் புழக்கத்துல இருக்கணும்னா எதையாவது இறக்குமதி பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னன்னா, செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், வேலை செய்யாத அப்படிங்கிற கதை தான் கிட்டத்தட்ட. அதாவது சோம்பேறி ஆகணும் அப்படிங்கிறது தான். அப்படின்னா அமெரிக்கா ஏற்றுமதியை ஊக்குவிக்க அவசியமே இருக்காது. நம்ம ஊர்ல என்ன பண்றாங்க? ஒரு தொழில நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்கன்னா அந்த தொழிலுக்கு நிறைய இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. அமெரிக்காவை கொடுக்க வேண்டி இருக்குமா? எக்ஸ்போர்ட் பண்ணாதான் பிரச்சனை வருது இல்ல? அப்ப அமெரிக்கா எக்ஸ்போர்ட்டுக்கான இன்சென்டிவ்ஸையாவது குறைஞ்சபட்சம் நிறுத்தும். எக்ஸ்போர்ட் பண்ணாதுன்னு சொல்லாது. நீங்க இந்த படத்துல 150 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ், வேர்ல்டு எக்ஸ்போர்ட்டை அவன் போட்டிருக்கிறான். உலகத்தினுடைய மொத்த ஏற்றுமதியில எந்தெந்த நாடு எவ்வளவு பங்கு வகிச்சது 1870 இருந்து 2070 வரைக்கும் இருக்கு. அந்த சார்ட்ல 1940க்கும் 60க்கும் இடையில, அதாவது 40 தொடக்கத்துல அமெரிக்காவுடைய மொத்த ஏற்றுமதி எவ்வளவு இருந்ததுன்னு பாருங்க. அது இன்னைக்கு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. என்னன்னா,
1948 உலகத்தினுடைய மொத்த ஏற்றுமதியில அமெரிக்காவோட பங்கு 21-22%. 1953 14-15%. 1960 14%. 1970 12%. 1980 2000 வரைக்கும் 10-12% ஸ்டாக்னட். இப்ப 8-9%. இந்த படத்துல பாத்தீங்கன்னா 2020 8% இருக்கிறதா அந்த படத்துல இருக்கு. ஏன்னா அந்த படம் வேற இடத்துல இருந்து எடுத்த படம். இப்ப நான் படிக்கிற டேட்டா வேற இடத்துல இருந்து எடுத்தது. ஆக அமெரிக்காவுல எக்ஸ்போர்ட்டை என்கரேஜ் பண்ணல அப்படின்னா புதிய கண்டுபிடிப்புகள், உற்பத்தி இதெல்லாம் முந்தி இருந்ததை விட குறைதோ இல்லையோ ஸ்டாக்னன்டாவது நின்றுக்கும். அதனுடைய விளைவு அமெரிக்காவினுடைய ஏற்றுமதி குறைந்து கொண்டே வந்திருக்கிறது அப்படிங்கிறது. இதுல இன்னொரு கோணத்துல நான் பார்க்க முயற்சி பண்ண, இதுக்கு எம்பிரிக்கல் டேட்டா கிடையாது, அதிகாரப்பூர்வமான டேட்டா கிடையாது. அமெரிக்கா பாத்தீங்கன்னா ஏராளமான பேட்டர்ன்ஸ் அமெரிக்கா உருவான புதுசுல அங்க கொடுத்திருப்பாங்க, ரொம்ப பெரிய நிறைய கண்டுபிடிப்புகளுக்கு. அப்ப அது தொடர்ந்துதா அப்படின்னு பாத்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டுல இருந்து 20ஆம் நூற்றாண்டு தொடக்கம் வரைக்கும் ஏகப்பட்ட காப்புரிமைகள். 1920களுக்கு பிறகு காப்புரிமை விண்ணப்பங்களோட வளர்ச்சிங்கிறது கொஞ்சம் மெதுவாகுது. 1970களில் அந்த புதுசா கண்டுபிடிக்கிறதெல்லாம் குறைஞ்சு போய், அதாவது ஒரு இன்வென்டார் எவ்வளவு பேட்டர்ன்ஸ் வச்சிருக்கிறாருங்கிறது இருக்கு இல்லையா, ரொம்ப குறைஞ்சிருது. சராசரி பேட்டர்ன்ஸ் ரொம்ப குறையுது. அதுக்கடுத்து அமெரிக்காவோட டோட்டல் பேட்டர்ன்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலுமே முழுசா புதிய டெக்னாலஜிஸை கண்டுபிடிக்கிறது இருக்கு இல்லையா, அது குறைஞ்சிக்கிட்டு தான் வந்திருக்கு. ஏற்கனவே இருக்கிற தொழில்நுட்பத்துல இதுக்கு பதிலாக நான் இதை சேர்த்தேன்னு ஒரு பேட்டன்ட் வாங்குறது இருக்கு இல்லையா, இதுதான் அதிகரிச்சிருக்கு. இது ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லாம கிடைச்சிருக்கிற தகவல்களை ஒருங்கிணைச்சு நான் கண்டுபிடிச்சது. அப்ப இது காப்புரிமை பத்தி ஒரு மாற்று கோணத்திலான ஆய்வு முயற்சி தான், நிரூபிக்கப்பட்ட ஆய்வுகள் இல்லை. ஆனா டாலரை பிரிண்ட் பண்ணி கொடுத்தா போதும், அது கூட டாலர்னா $100 அடிச்சு கொடுக்கணும். ட்ரெஷரி பாண்டு 1000 ரூபாய்க்கு $10,000 அடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னா என்ன நடக்கும்? பிரிண்ட் பண்ணி கொடுத்தா போதும். அதனாலதான் சீனாவோட நெக் டு நெக் போட்டி போடுற நாடா அமெரிக்கா இல்லாமல் போய் சீனாவுக்கு இவ்வளவு பெரிய ட்ரேட் டெபிசிட், சீனாவில இருந்து டெக்னாலஜிக்கல் ஐட்டம்ஸை வாங்கிக்கிட்டு சீனாவுக்கு பஞ்சிக்கரியும் மக்காச்சோளமும் ஏற்றுமதி பண்ற நாடா அமெரிக்கா மாறுனதுக்கான நிலைமை இதுதான். இந்த படத்துல பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய ட்ரேட் டெபிசிட் நீங்க அதுல 1895 இருந்திருக்கு. எல்லா காலத்திலையும் ட்ரேட் சர்ப்ளஸோட தான் இருந்திருக்கிறாங்க. 1971 எண்ட் ஆஃப் பிரெட்டன் வுட்ஸ்னு மார்க் பண்ணியே காட்டியிருக்கு அந்த படத்துல. அப்பதான் ட்ரேட் டெபிசிட் ஆரம்பிக்குது. அதுக்கு பிறகு 1975 மட்டும் ஒரு தடவை சர்ப்ளஸுக்கு போயிருக்கு. அதன் பிறகு அமெரிக்காவுடைய ட்ரேட் டெபிசிட் எவ்வளவு குறைஞ்சிருக்கு. அதாவது இவ்வளவு ட்ரேட் டெபிசிட் வச்சுக்கிட்டாதான் டாலர் வெளியே வருங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அமெரிக்காவை இந்த ஈசி மணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி கிடைத்த சுலபமான பணம் சோம்பேறியாக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நான் நினைக்கிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதாவது டாலர் உலக நாணயமாகிற வரைக்கும் ரொம்ப வேகமா வளர்ந்த நாடு இப்ப தேங்கி இவ்வளவு பெரிய பொருளாதாரத்தோட வளர்ச்சி இருக்கு இல்லையா, உலகத்தினுடைய ரொம்ப பெரிய முக்கியமான பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி தேங்கி போனா, நிறைய கண்டுபிடிப்புகளை செய்து கொண்ட ஒரு நாடு தேங்கி போனா உலகத்தினுடைய வளர்ச்சியே, உலக முதலாளித்துவத்தினுடைய வளர்ச்சியே கொஞ்சம் மெதுவாகி இருக்கிறது. அந்த வளர்ச்சியில குறுக்கீடு வந்திருக்கிறது. அப்படிதான் நான் பாக்குறேன். பிரச்சனை என்னன்னா, உண்மையான மூலதனத்தை விட, அதாவது மூலதனத்தினுடைய 3வது பாகத்துல பகுதி 5ல மார்க்ஸ் சொல்லியிருப்பார் இல்லையா, மணி கேபிட்டல் அண்ட் ரியல் கேபிட்டல்னு சொல்லியிருப்பார். அந்த உண்மையான மூலதனத்தை விட கற்பனை மூலதனமான டாலரை ஏராளமாக அச்சிட்டது அமெரிக்கா. அந்த மூலதனத்துல மார்க்ஸ் சொல்லி இருக்கிற வரிகள், உண்மையான மூலதனம், அதாவது இது சுருக்கமா எடுத்திருக்கிறேன். உண்மையான மூலதனம் உற்பத்தி செயல்பாட்டுள்ள உற்பத்தி சாதனங்கள், உற்பத்தி செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ள உற்பத்தி சாதனங்கள், தொழிலாளர் சக்தி மற்றும் விற்பனைக்கு தயாராக இருக்கும் பண்ட மூலதனம். இது உண்மையில் மதிப்பையும் உபரியையும் உருவாக்குகிற மூலதனம். அதே நேரத்துல பண மூலதனத்தை மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா, கடன் கொடுக்க தயாராக இருக்கும் பணம். இது வங்கி வைப்புகள், வட்டிக்கு கொடுக்கப்படும் பணம், பங்குகள், பத்திரங்கள் போன்றவற்றின் வடிவில் தோன்றுகிறது. இதில் பெரும்பகுதி கற்பனை மூலதனம், ஃபிக்ஷியஸ் கேபிட்டல், அதாவது எதிர்கால உபரி மதிப்பின் மீதான உரிமை கோரிக்கைகள் மட்டுமே. அதாவது கற்பனை மூலதனமான பணத்தையும் கடன் பத்திரங்களையும் கொடுத்து அமெரிக்கா உண்மையான சரக்குகளை வாங்கி கொண்டிருக்கிறது.
அதனால்தான் டாலர் நோட்டுகளோட கணிசமான பகுதி வரலாற்று மதிப்பீடுகளின்படி அமெரிக்கா அச்சிடுகிற டாலர்ல 40% வேறு நாடுகளில் தான் புழங்குகிறது. குறிப்பா $100 நோட்டுகள். அமெரிக்கா 2.47 ட்ரில்லியன் டாலர் அடிச்சு வச்சிருக்கு. நம்ம இந்தியன் ருப்பியில கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 2.35 கோடி ரூபாய் அவ்வளவுக்கு டாலர் நோட்டு அடிச்சிருக்கு. அதுல 60%னா கிட்டத்தட்ட 1.4 கோடி ரூபாய் அதை மற்ற நாடுகள் பயன்படுத்துது. அமெரிக்க டாலர் நோட்டுகளை அமெரிக்கர்களை விட வேற மக்கள் தான் பயன்படுத்துறாங்க அதிகமா. ஆனா இந்தியா கூட வேணாம், இன்னைக்கு இவ்வளவு பெரிய பொருளாதாரமா இருக்கிற சீனா அது கூட நோட் அடிக்கணும்னா தங்கமும் ரிசர்வ்ஸும் வச்சிருக்கணும். அமெரிக்காவுக்கு எல்லாம் கிடையாது, வெறுமனே அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதனாலதான் அமெரிக்காவோட ஃபாரின் டெப்ட் இருக்கு இல்லையா, அதாவது பப்ளிக் டெப்ட் இருக்கு இல்லையா, 39.9 ட்ரில்லியன் டாலரா இருக்கு. அமெரிக்காவுடைய அந்த டெப்ட்ல ஃபாரின் ஹோல்டிங்ஸ் இருக்கு இல்லையா, 9.4 ட்ரில்லியன் டாலருக்கு ஃபாரின் ஹோல்டிங்ஸா இருக்கு. ட்ரெஷரி பாண்டுங்கிறதெல்லாம் பெரும்பாலும் நிறுவனங்கள், மத்திய வங்கிகள் இந்த மாதிரியான மற்றவங்க வச்சிருக்கிறாங்க. வெளிநாட்டு அதிகாரப்பூர்வ இருப்பு, அப்ப நம்ம ரிசர்வ் பேங்க் ரிசர்வ் வச்சுக்குதுன்னா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வச்சுக்குன்னா அதெல்லாம் இந்த கணக்குல வரும். ட்ரெஷரி பாண்டுகள் கடன் அமைப்பில் உண்மையான பணத்தின் தேவையை குறைக்கும் பணியை செய்கின்றன. அதே சமயம் அவை கற்பனை மூலதனத்தின் மிகப்பெரிய குவிப்பாகவும் செயல்படுகின்றன. அதே மணி கேபிட்டல் அண்ட் ரியல் கேபிட்டல்ல மார்க்ஸ் சொல்லி இருக்கிற செய்திகளோட தொகுப்பு, கடன் மூலதனத்தின் குவிப்பு எப்போதும் உண்மையான மூலதன குவிப்பை விட அதிகமாக தோன்றும். ஏனெனில் நுகர்வுக்காக ஒதுக்கப்பட்ட லாபம், வாடகை, கூலி போன்ற வருவாய்களும் தற்காலிகமாக கடன் மூலதன வடிவை எடுக்கின்றன. உற்பத்தி தடைகளால் விடுபடும் பணமும் கடன் மூலதனமாக மாறுகிறது. இப்ப பேங்க்ல இருக்கிற தங்க வரவு, லாபத்தோட பயன்படுத்தப்படாத பகுதி, வேற வருவாய்கள் அதாவது கூலி, சம்பளம் உட்பட தற்காலிக வைப்புகளாக மாறி இவை அனைத்தும் கடன் வரவுகள், கடன் மூலதனமாக மாறுது. இந்த குவிப்பு பெரும்பாலும் உண்மையான மூலதன குவிப்புடன் நேரடியாக இணைந்திருக்காது. எனவே மூலதனத்தின் மிகை, பிளீத்தோரா ஆஃப் கேபிட்டல் என்பது பெரும்பாலும் உண்மையான உற்பத்தி மூலதனத்தின் மிகையை அல்ல, கடன் மூலதனத்தின் மிகையை குறிக்கிறது. இந்த இடைவெளிதான் கடன் அமைப்பை தன்னாட்சி உடையதாக காட்டி நெருக்கடிகளை தீவிரப்படுத்துகிறது. சுருக்கமாக மார்க்ஸ் சொல்றதை இங்க எடுத்தோம்னா, கடன் அமைப்பு முதலாளித்துவ உற்பத்தியை விரிவாக்க உதவுகிறது என்றாலும் அதே சமயம் உண்மையான மூலதனத்துக்கும் பண மூலதனத்துக்கும் இடையிலான முரண்பாட்டை ஆழப்படுத்தி நெருக்கடிகளை தவிர்க்க முடியாததாக ஆக்குகிறது. பண மூலதனத்தின் குவிப்பு பெரும்பாலும் உண்மையான திரட்சியின் வெளிப்பாடு அல்ல, அது பெரும்பாலும் அதன் தோற்றமே. மார்க்ஸோட வரையறையில நாம எடுத்துக்கிட்டோம்னா, அமெரிக்க கருவூல பத்திரங்கள், ட்ரெஷரி பாண்ட்ஸ் அப்படிங்கிறது கற்பனை மூலதனம் தான், ஃபிக்ஷியஸ் கேபிட்டல் தான். அவை எதிர்காலத்தில் அமெரிக்க அரசு வசூலிக்கும் வரிகளின், அதாவது உபரி மதிப்பின் மீதான உரிமை கோரிக்கைகள் தான். டாலர் உலகம் முழுக்க ஏத்துக்கப்படும் போது உலக பணம் அப்படிங்கிற அந்தஸ்துக்கு வரும். ஆனால் அவை அமெரிக்காவின் உண்மையான உற்பத்தி திறனுடன் நேரடியாக இணைந்திருக்கவில்லை. நாம் எப்பயே என்ன பார்த்தோம்னா, 1970களுக்கு பிறகு அமெரிக்காவுடைய உற்பத்தி திறன் குறைஞ்சிருக்கு, ஆனா டாலர் நிறைய வந்திருக்கு இல்லையா. அமெரிக்காவை பொறுத்தவரையில உலகம் முழுவதுல இருந்த சர்ப்ளஸ அவங்களுக்கு கொடுக்கும். ஆனா உலகத்தை பொறுத்தவரையில உலகளாவிய சேமிப்புகளை செயல்படாத, அதாவது ஒப்பீட்டளவில் செயல்படாத ஒரு பொருளாதாரத்துல கொண்டு போய் கொட்ட வைக்கும் அப்படிங்கறதான். மார்க்ஸ் சொன்னது மாதிரி கற்பனை மூலதனம் உண்மையான மூலதனத்தின் மீதான உரிமை கோரிக்கைகளின் குவிப்பாக தோன்றுகிறது. ஆனால் அது உண்மையான உற்பத்தி விரிவாக்கத்தை விட வேகமாக வளர முடியும். அமெரிக்க டாலர் பத்திர அமைப்பு இன்று உலக அளவில் அதன் மிகப்பெரிய வெளிப்பாடு. அதனால டாலர் உலக நாணயமாக இருப்பதை முடிவுக்கு கொண்டு வருவதுதான் உலக முதலாளித்துவத்துக்கு நல்லது. அதற்கான வழியையும் அமெரிக்காவை உருவாக்குகிறது. உலக முதலாளித்துவத்துக்கு நல்லதுன்னு சொன்னேன். ஒரு முதலாளித்துவ கட்டமைப்புக்கு எது குறுக்கீடு வந்தாலும் அதற்கான வழிகளும் அதுக்குள்ள இருந்து திரும்ப வரும், அது உச்சத்தை அடையிற வரைக்கும். ஆக அதற்கான வழிகளையும் அமெரிக்காவை உருவாக்குகிறது. எங்க இருந்துன்னா, ஹாஃப் செஞ்சுரி, 3/4 செஞ்சுரிலாம் தொடர்ற இது இருக்கு இல்லையா, 3/4 செஞ்சுரிக்கெல்லாம் தொடர்ற சாங்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த தேடல்கள் வேறு வழியை கண்டுபிடிக்க செய்கின்றன. இப்ப ஈரான் இருக்கு, ஈரான் எண்ணெயை விற்கவே முடியாது, ஆனா ஈரானுக்கு தேவை இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க,
டாலர் வழியா கொடுத்தாதானே தப்பு. ஈரான் ஹார்மஸை மூடிட்டு என்ன பண்ணுச்சு, எனக்கு சுங்க கட்டணம் வேணும், அந்த கட்டணத்தை யுவானில் தர வேண்டும், இல்லைன்னா கிரிப்டோல உடனுச்சா. அப்ப டாலர் இல்லாத வர்த்தகத்தை நோக்கி அமெரிக்காவை தள்ளுகிறது. அடுத்தது, அமெரிக்கா எங்கெல்லாம் கண்காணிக்குமோ அதுக்கு தெரியாம போறதை பத்தி அமெரிக்கா மற்ற நாடுகள் வழி தேட வைக்குது. இந்த படத்துல இருக்கிறது அமெரிக்கா அந்த ட்ரெஷரி வெளியிடுகிற வடிவங்கள். அந்த ட்ரெஷரி பில்லுங்கிறது 1 வருஷத்துக்கானது, அந்த ட்ரெஷரி பாண்டுங்கிறது 30 வருஷத்துக்கு மேல உள்ளது, ட்ரெஷரி நோட்டுங்கிறது 2, 3, 5, 10 வருஷத்துக்கானது. இந்த வெவ்வேறு வடிவங்கள்ல நாடுகள் வாங்கி வச்சுக்கிறாங்க. அது இதுக்கு அடுத்தது இந்த படம் நான் இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஜெமினி அதுவா உருவாக்கி கொடுத்த படம். நான் கேட்காமலே இதை பாருங்க எப்படி அப்படின்னு சொன்னிச்சு. அதாவது என்னன்னா, சாங்ஷன்ஸ் தொடரும் போது இந்த பதிவு பண்ணாத கப்பல்கள்ல எண்ணெய்கள் எடுத்துட்டு போறாங்க, டாலர் இல்லாத பணத்தை மாத்திக்கிறாங்க, அதை தவிர பார்ட்டர் வேற பொருட்களுக்கு பரிமாறிக்கிறாங்க. இந்த மாதிரியான வடிவங்கள்ல இந்த வணிகம் நடக்குது. இந்த வடிவங்கள்ல ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, சீனா வழியா நடக்கிற வர்த்தகம். சீனா என்ன பண்ணிருக்குன்னா, அதுக்கு பதிலா ஸ்விஃப்ட்டுக்கு பதிலா CIPS அப்படின்னு ஒண்ணு சீனா உருவாக்கி இருக்கு. இந்த படத்துல இருக்கிறது கிராஸ் பார்டர் இன்டர் பேங்க் பேமெண்ட் சிஸ்டம். இது ஒரு சர்வதேச நிதி பரிவர்த்தனை அமைப்பு. அதாவது யுவான் அந்த ரென்மின்பி வழியா நடக்கிற பரிவர்த்தனைகளை உருவாக்குவதற்காக 2015 உருவாக்குனது. இது ஸ்விஃப்ட்ல வெறும் தகவல் தான் போகும், ஆனா சிப்ஸ்ல டைரக்டா பணமே போயிடும். ரெண்டையும் ஒரே நேரத்துல செஞ்சிடும். ஸ்விஃப்ட்ல தகவல் போய் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ 1 வாரமோ கழிச்சு கூட பணம் உங்க கணக்குக்கு வரும். சிப்ஸ்ல அடுத்த செகண்ட் பணம் வந்துடும். இதுல மற்ற நாடுகள் இப்ப டாலர், அதாவது அமெரிக்காவினுடைய டாலர் தடையால் பாதிக்கப்பட்ட நாடுகள் ஒன்னா சேர்றாங்க. நேரடியா சிப்ஸ்ல வங்கிகள் இணைஞ்சிக்க முடியுது, நேரடியாக பரிமாற்றங்கள் செய்ய முடியுது யுவான் வழியாக டாலரை தொடாமல். இவங்க வேற எந்த வங்கிக்கும் இப்ப ஸ்விஃப்ட்ல போற பணம் அமெரிக்காவை தொட்டுதான் வரணும் இல்லையா, அந்த வேலையெல்லாம் கிடையாது. இது யாரையும் தொடாம இதுல வந்துடும். இப்ப இந்த அமைப்புல இது வரைக்கும் 130 நாடுகள் இணைந்திருக்கின்றன. 130 நாடுகள் இது வரைக்கும் இணைஞ்சிருக்கு. 210 வங்கிகள் நேரடியா இணைஞ்சிருக்கிறாங்க. இன்டைரக்டா இணைஞ்சிருக்க வங்கிகள் 1619. ஸ்விஃப்ட்ல 11,000 வங்கின்னு 200 நாடுன்னு 200 நாடு 130 நாடு வந்துருச்சு. 11,000 பேங்க்னு 1600 வந்துருச்சு. சோ கிட்டத்தட்ட வேகமா போயிட்டு இருக்கு. இதை தவிர இதுல நேரடியா இல்லாமல் கூட இந்த சேவையை பயன்படுத்துற வங்கிகள் 5200க்கும் மேல இன்னும் இதுல மெம்பரா சேர்ந்துக்காமலே. ஆக அமெரிக்காவுடைய ஆதிக்க எல்லைக்குள்ள சீனாவுடைய சிப்ஸ் ஏற்கனவே நுழைய ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா அமெரிக்க டாலர் மாதிரி யுவான் ஆயிடும். அப்படியா? அப்புறம் சீனா ஒரு ஏகாதிபத்திய நாடாயிடும். இந்த கேள்வியை நான் நிறைய பேர்கிட்ட இருந்து கேட்கிறேன். நான் உண்மை என்னன்னா, முதல்ல அமெரிக்காவுடைய அழிவுங்கிறது இருக்குல்ல, அமெரிக்க டாலருடைய வீழ்ச்சிங்கிறது இருக்குல்ல, உடனடியா இருக்காது. பலரும் சொல்றது டாலர் எல்லாம் விழுந்துடாதுங்க அப்படின்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் நடக்குதுல்ல, அதுல இன்னி வரைக்கும் 88% டாலர் வழியா தான் நடக்குது. இப்படி ஒன்றும் டாலர்லாம் நீங்க வீழ்த்திட முடியாது அப்படிம்பாங்க. ஆனா என்னன்னா, நானும் டாலர் நாளைக்கே இல்லாம போயிடும்லாம் சொல்லல. நாம ஒருத்தர் சின்ன வயசுல பாக்கலாம், அத்லெட்டா இருக்காரு, நல்ல ஆரோக்கியமா இருக்கு, 20 வயசு ஆகும்போது இவரெல்லாம் ஒரு 95 வயசு இருப்பார் அப்படிங்கிறோம். ஆனா அவருக்கு ஒரு 50 வயசு ஆகும்போது பார்த்தா சுகர் வந்துருச்சு, பிபி வந்துருச்சு, கொலஸ்ட்ரால் இருக்கு. டாக்டர் சொல்றது இவருக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறாரு. இவர் போற பார்த்தா ஒரு 70-72 வயசு தாங்க இருப்பாருன்னு சொல்லுவோம் இல்லையா. கிட்டத்தட்ட அந்த இடம் தான் டாலர். ஒரு கட்டத்துல டாலர் தான் இறுதி வரைக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. நிக்சன் ஷாக் வரும்போது டாலரை விட்டு விலகணுங்கிற முயற்சி தொடங்கிச்சு, முடியல. டாலரை விட்டு விலகணுங்கிற முயற்சி இருந்தது, ஆனா டாலரை விட முடியலைங்கிற நிலைமை தொடர்ந்தது. இன்றைக்கு இருக்கிற நிலைமை அமெரிக்கா தான் தலையில தானே அள்ளி போட்டுக்கிட்ட மண்ணு மாதிரி. ஒண்ணு மற்றவர்களுக்கு விதித்த தடைகள், இன்னொன்னு அமெரிக்கா உலக பொருளாதாரத்துக்கு அளிக்க வேண்டிய கான்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, அது குறையறத சுதாரிக்காம போனது. இந்த எல்லா காரணங்கள்னாலும் டாலர் இறங்கிக்கிட்டே வருது. டாலருடைய ஆதிக்கம் நீங்க ரொம்ப சிம்பிளா உலக நாடுகள் வச்சிருக்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இருக்கு இல்லையா, அதுல இன்னி தேதிக்கு 57% தான் டாலர்ல இருக்கு. நீங்க 57% இருக்குல்ல, இதுக்கு இன்னொரு நாடு வருமானா, யுவான் வருமானு கேட்ட கேள்விக்கான பதில். அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிடுறேன். அந்த ஸ்விஃப்ட் பரிவர்த்தனைகள் இருக்கு இல்லையா, இதுல 49.1% தான் டாலர் இருக்கு ஏற்கனவே. பிரச்சனை என்னன்னா, இது மாறினாலுமே கூட 57ல இருந்து
40% டாலர் ரிசர்வ் கரன்சி இடத்துக்கு போனா கூட அந்த 40 தாண்டுற நாடு தான் இன்னொரு கரன்சி தான் இன்னொரு பெரிய கரன்சி ஆக முடியும். அந்த இடத்துக்கெல்லாம் சைனா வர முடியாது. ஆனா சைனா அந்த இடத்துக்கு வருமா இல்லையாங்கிறத விட சைனா அந்த இடத்துக்கு வந்தா இன்றைக்கு அமெரிக்கா பார்க்கிற அதே ட்ரிஃபின் டைலமாவை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். சீனா இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கும். சீனா என்னைக்கும் அதுக்கு தயாரா இருக்காது. சீனாவை பொறுத்தவரையில முதலாளித்துவ கட்டத்தில் அடைய வேண்டிய அபரிமித வளர்ச்சி அப்படிங்கறத அடைஞ்சு அதுல இருந்து நான் 2049 பொது உடைமையை நோக்கிய அடியை எடுத்து வைப்போம் கிளியர் பிளானோடு இருக்கிற நாடு. நீங்க இன்னொரு நாட்டுல இருந்து வருது நாங்க சோம்பேறித்தனமா உட்கார்ந்து சாப்பிடுறோங்கிற இடத்துக்கு சீனா போகிறதுக்கு தயாரா இல்லை. அப்ப சீனா அந்த இடத்துக்கு வரத்துக்கெல்லாம் தயாராகவே இல்லை. இதுக்கு எந்த இடத்துலயும் சீனா உடன்படாத அவங்க இறக்குமதியை குறைச்சிக்க. அப்படின்னா என்ன பிரச்சனை? என்னன்னா இங்க தேவை இன்னொரு நாணயம் இல்ல, ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ஒரு பரிமாற்ற ஊடகம். உலகம் முழுவதுக்கும் பொதுவா இருக்கிறது. நீங்க ட்ரிஃபின் டைலமா வந்த காலத்திலேயே 1969 எஸ்டிஆர்னு ஒண்ணு கிரியேட் பண்ணாங்க. அந்த எஸ்டிஆர் உலக நாடுகளுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டுச்சு. அது நாணயம் கிடையாது, யூனிட் தான் சொன்னாங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னா அதுக்கு கோட்டா பிக்ஸ் பண்ணாங்க. அந்த கோட்டா பாத்தீங்கன்னா பழையபடி பெரிய நாடுகளுக்கு ஏற்கனவே பொருளாதாரத்துல வளமா இருக்கிற நாடுகளுக்கு நிறைய போச்சு, மற்றவங்களுக்கு கம்மியா வந்துச்சு. இந்த மாதிரியான காரணங்களால அந்த எஸ்டிஆர் முழுமையான புழக்கத்துக்கோ அல்லது ஒரு ஆதிக்கம் செலுத்துகிற அல்லது தாங்கி நிற்கிற இடத்துக்கோ வர முடியல. அப்போ ஒரு நல்ல மாற்று வேணும் அப்படிங்கறதுதான் இன்றைய தேவை. இந்த நல்ல மாற்றுங்கிறது எப்படி இருக்கலாம்ங்கிறதுக்கு நான் ஒரு ப்ரொபோசல் வச்சிருக்கிறேன். இந்த படத்துல அந்த விளக்கங்கள் இருக்கு. கீன் சொன்ன பேங்கார், எஸ்டிஆர்ல கொண்டு வந்த சீர்திருத்தங்கள், அப்புறம் தங்கம், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு காமன் கரன்சி, அதாவது கரன்சி யூனிட் அதை கிரியேட் பண்றது. இது அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியத்தை உடைக்கும், குளோபல் சவுத்துக்கு ஒரு நியாயமான பங்கு கொடுக்கும், தங்கத்தை கன்சிடர் பண்றதுனால இந்தியாவுக்குமே சில பலன்களை கொடுக்கும். இதுக்கு பேர் குளோபல் ரிசர்வ் யூனிட் அப்படிங்கிறது இப்ப நான் வச்சிருக்கிற பேரு, அல்லது என்ஹான்ஸ்டு எஸ்டிஆர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். இதுல தங்கத்தை ஒரு 40%, இப்ப கரன்சி பேஸ்கெட்ல இருக்கிற யூஎஸ் டாலர், யூரோ, சைனீஸ் என், யுவான், ஜாப்பனீஸ் என், கிரேட் பிரிட்டன் பவுண்ட், அந்த 5 கரன்சி. இதை தவிர நீங்க அந்த பசுமை ஆற்றல்கள் இருக்கு இல்லையா, அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, இப்படி இதுக்கான அடிப்படையில ஒரு ஷேர் பிரிச்சு கொடுக்கறது எல்லாத்துக்கும். இந்த அடிப்படையில் தான் ஷேர் ட்ரேட் பண்ணணுங்கிறது. வேற எந்த கரன்சியும் இடையில இல்லை. இதுதான் இதுக்கு மற்ற நாடுகளோட நாணயங்களுக்கு ரேஷியோ பிக்ஸ் பண்றது. இந்த மாதிரியான ஒரு முயற்சி இது நினைச்சா நடக்குமா? இப்ப அமெரிக்கா ஒத்துக்காது. ஆனா அமெரிக்க டாலர் இன்னும் வீழ்ந்து கொண்டே வருகிற நிலையில், அந்த வீழ்ச்சி இன்னும் வேகமா இருந்துகிட்டே இருக்கிற நிலைமையில அமெரிக்காவினுடைய ஆதிக்கம், அதனுடைய ஓங்கி ஒழிக்கிற குரல், அது சொல்றதை கேட்கணுங்கிற இடம் உடையும் போது, எப்ப உடையும்னா ஸ்விஃப்ட் அல்லாத பரிவர்த்தனைகள் உலகத்தினுடைய முக்கியமான கணிசமான அளவு ட்ரேட தாங்கி நிக்கிற இடம் வருது இல்லையா. இப்ப சிப்ஸ், அமெரிக்காவோட சிப்ஸ் மாதிரி, சைனாவோட சிப்ஸ் மாதிரி, அப்படி போகும்போது இந்த இடம் வந்தே தீரும். இதை ஏத்துக்க வேண்டிய இடத்துக்கு அமெரிக்கா வரும். அப்போ ஒரு பொதுவான இடத்துக்கு இந்த மாதிரியான ஒரு கரன்சியை உருவாக்கிக்கிட்டு போகலாம். இதுல நீங்க திரும்பவும் நாம பகிர்ந்து கொடுக்கும்போது டாலருக்கு பதிலாக கொடுக்குறேன்னா, டாலருக்கு பதிலாக கொடுக்குறியா, நான் நிறைய டாலர் அடிச்சுக்கிறேன்னு அமெரிக்கா அடிச்சு வச்சுக்க முடியும். மற்ற நாடுகள் கையில வச்சிருக்க டாலருங்கிறது உண்மையான மதிப்பு, அமெரிக்கா வச்சிருக்கிற டாலருங்கிறது வெறுமனே காகிதம். ஏன்னா மற்ற நாடுகள் அவங்க உற்பத்தி செய்த பொருட்களை கொடுத்து அதுக்கு டாலரை வாங்கியிருக்காங்க, அமெரிக்கா வெறுமனே காகிதத்தில் அச்சிட்டு இருக்கு. அப்ப அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தீர்க்க வேண்டியிருக்கும். இப்படியான எல்லா வர்த்தக, அவங்க ஒவ்வொரு நாட்டோட ஆவரேஜ் இது இருக்கு இல்லையா, ப்ரொடக்ஷன், அது பாப்புலேஷன், ஜிடிபி, இந்த மாதிரியான விஷயங்கள், இப்படி எல்லாத்தையும் சேர்த்து தங்கம், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு காம்பினேஷன்ல இதை கொண்டு வர்றது சாத்தியமற்ற ஒன்றெல்லாம் இல்லை, சாத்தியமானதும் தேவையானதுமாக இன்று மாறி இருக்கிறது. இன்றைக்கு நான் சொன்ன வடிவத்தில் இப்படியே இல்லைன்னாலும் இன்னொரு உலக பொதுப்பணம் தேவைங்கிற இடத்த உலக முதலாளித்துவம் அடைந்திருக்கிறது. உலக முதலாளித்துவம் அப்படியான ஒரு பொது பணத்துக்கு இன்னும் வேகமாக வளர்ந்து அதனுடைய உச்சத்தை தொட்டா மட்டும்தான் நாம அதற்கு பிறகு அடைய வேண்டிய பொது உடைமைங்கிற இடத்துக்கான மார்க்ஸ் சொல்கிற முன் நிபந்தனைகளே நிறைவேறும். அதனால இந்த வழி நல்ல வழியில போகிறதுக்கு, வேகமா போகிறதுக்கான முயற்சி இருக்கு இல்லையா, அதை நோக்கி தள்ள வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. இது இப்படி மாறுற தொலைவுங்கிறது ரொம்ப தூரத்துல இல்லை, ஒரு சில டிகேட், ஒரு சில 10 ஆண்டுகள்ல நடந்துடும் அப்படிங்கறதா என்னோட எதிர்பார்ப்பு.
எப்படியானாலும் உலக பொருளாதாரத்தின் வளர்ச்சி வேகத்தை மீட்டெடுக்க, முதலாளித்துவ வளர்ச்சியின் உச்சத்தை விரைவுபடுத்தி புரட்சிக்கான சூழலை உருவாக்க தேவை புதியதொரு உலக பொது பணம். நன்றி. தோழர் அறிவுக்கடல் அவர்களுடைய உரை மிகவும் சிறப்பு. ஏறத்தாழ 1 மணி நேரம் 20 நிமிஷம் தொடர்ச்சியா பேசிட்டாரு. வழக்கமாக அவருடைய உரையில் எப்போதும் இருப்பது போல இது ஒரு ஆய்வு, ஒரு PhD தீசிஸ் மாதிரி தோழர் பண்ணியிருக்காரு. உலக பொது பணத்தை மட்டும்தான் பேசுவார் அப்படின்னு நினைச்சா அவர் உலக பொது பணத்தை, ஒரு பணத்தை உருவாக்கிட்டாரு. அந்த விதத்துல இது ஒரு பேச்சு மட்டுமல்ல, ஒரு செயல், ஒரு உருவாக்கம், அதற்கான ஒரு முன்னெடுப்பாகவும் தோழர் சொல்லியிருக்கிறது மிகவும் சிறப்பான ஒரு செய்தி. கேட்டுக்கொண்டிருந்த தோழர்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அல்லது விளக்கங்கள் தேவைப்பட்டால் கேட்கலாம் தோழர். 10 நிமிஷம் அவங்களுக்காக இருக்கலாம். தோழர்கள் எதுவும் கேட்க விரும்புறீங்களா? இங்க அன்மியூட் பண்ணலாம், அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். எனக்கு உண்மையிலே சொல்றதுக்கு கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனா சொல்றதுக்கு நிறைய இருக்குது. ஒரு முதலாக இந்த இன்றைக்கு இடம்பெற்ற இந்த கருத்தாய்வு தோழர் அறிவுக்கடல் அவர்களுடைய உரையிலிருந்து நிறைய விடயங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அந்த நாணயம், பண்டமாற்று முறை அதெல்லாம் நாங்கள் படிச்சிருந்தாலும், ஆனால் நிறைய தரவுகளை தேடி எடுத்து தோழர் இங்க எங்களுக்கு தந்திருக்கிறார். அதுக்கு முதல்ல தோழருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் தெரியாத விடயங்களை தெரிந்து கொள்வதில் எவ்வளவு ஆர்வம் இருக்குமோ அந்த ஆர்வம் இன்னும் குறையாம இருக்குது உங்கள் எல்லாருக்கும் என்றதால மேலும் உங்களுக்கு நன்றி தோழர். இன்னும் நிறைய தோழர்கள் உங்களோட கதைப்பாங்க. இடையில எனக்கு தொலைபேசி அழைப்புகள் வந்ததால முழுமையா கேட்க முடியல சில இடங்கள்ல. ஆனாலும் தொடக்கம் முதல் நிறைய நேரம் நான் அதை கேட்டேன் தோழர். நன்றி தோழர். குமரன் தோழர், உங்களுக்கும் நன்றி தோழர். ரொம்ப நன்றி தோழர். அடுத்தது யூடியூப்ல வரும் தோழர், யூடியூப் லிங்க் வரும், அனுப்புறோம். கண்டிப்பா கேட்கலாம், கேட்கலாம். தோழர் சிவலிங்கம் இருக்கும்போது அடிக்கடி தோழர் சொல்றது என்னன்னா, மார்க்சிய சிந்தனை நம்ம கூட்டங்கள்ல நீங்க சொல்லக்கூடிய விவரங்கள் எல்லாத்தையும் ஒத்துக்கிறீங்களா இல்லையாங்கிறது இல்லை, கண்டிப்பாக நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய புதிய விஷயங்கள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் தோழர் அடிக்கடி. அந்த மாதிரியாக புதிய விஷயங்கள் இன்றைக்கு நிறையவே தோழர் சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு தோழருக்கு. ஆமாம், அது எல்லாம் அந்த தரவுகளோட தந்திருக்கிறாங்கல்ல. சும்மா அந்த போற போக்குல சொல்லிவிட்டு போகாமல் எது எது எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்குது என்ற அந்த தரவுகள் மிகவும் துல்லியமாக தரப்பட்டிருக்குது. அதுக்கு வாழ்த்துக்கள் தோழர். உங்களுக்கு அறிவுக்கடல் தோழர், உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும் தோழர். நன்றி நன்றி தோழர். சிவா கையெழுத்துக்குங்க, கேட்கலாம் தோழர். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க தோழர். அன்மியூட் பண்ணுங்க, நீங்க மியூட்ல இருக்கீங்க இப்போ. சிவா தோழர். ஹலோ, வணக்கம் தோழர். தோழர், உங்களுடைய பணம் பற்றிய ஏற்கனவே நீங்க ஒரு நீண்ட உரையாட்டீங்க, அதுல நான் கேட்டிருக்கேன், அதில் கலந்து கொண்டிருக்கேன். அப்ப திருப்பியும் அதை கேட்டிருக்கேன். அதுல இருந்து சற்று மாறுபட்ட உரையாக நான் பார்க்கிறேன். இதுல கேள்வியும் நான் கேட்க வரல, ஆனா என்னுடைய கருத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன். பணம் இப்ப தோழர் சொல்றாருண்டா, அமெரிக்காவோட கண்டுபிடிப்பு எல்லாம் குறைஞ்சு கொண்டு வருது, ஸோ அப்படின்னு சொல்றாரு. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது யாருக்கும் எனக்கு சொல்ல தெரியல. ஆனா அவங்க என்ன சொல்ல வரேன்னா, அந்த பணம் பொது சம்மதிய வரும்போது அதே நூல்ல, அதே தோழர் சொன்ன அதே அரசியல் பொருளாதாரத்துக்கு ஒரு கருத்துரை என்ற நூல்ல பொது சம்மதிய பணம் வரும்போது இந்த மாதிரி 4-5 பேர் முதலாளிகள் கூடி சேர்ந்து உட்கார்ந்திருந்து, எங்களுக்கு ஒரு பொது சம்மதி ஒன்று வேணும்ப்பா, பிசினஸுக்கு ரொம்ப உதவியா இருக்கும், இந்த மாதிரி பேசி உரையாடி ஒப்பீனியன் கேட்டு அதுவா வரல.
இந்த முதலாளித்துவ சரக்கு பரிவர்த்தனை வளர்ச்சி போக்குல இது இயல்பா எழுந்த ஒரு வளர்ச்சி. ஏற்கனவே தோல் சொன்ன மாதிரி வளர்ச்சிக்கு இந்த படம் பொது சம்மத உதவியா இருந்தாலும் அது இறுதியில ஆதிக்கம் செலுத்தும் ஒரு சக்தியாக இருக்கு. ரெண்டாவது, அமெரிக்கா அந்த கண்டுபிடிப்புகளை பொறுத்தவரை சொல்லும்போது, அன்னைக்கு சீனாவை போய் கடைசியா சீனா பிரதமர் பீஜிங்கை சந்திக்கும் போது அவர் வச்ச பல கோரிக்கைகள் அது ஒன்று. நாங்க எலக்ட்ரிக் வாகனங்கள், எலக்ட்ரிக் இயந்திரங்கள் அதிகமா தயாரிக்கிறோம். ஆனா எங்களால அதிகமா சேல் பண்ண முடியலன்னா அந்த ஷிஃப்ட் உங்கள்ட்ட இருக்கு, அதுக்கு நீங்க தடையை எடுத்துக்கணும் சொன்னார் சரிங்களா. அவங்களோட கண்டுபிடிப்பு குறையல. அவங்களுடைய அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எதுக்கு அதிகமா செலவு பண்றாங்கன்னா, இந்த பணம் பொது சமதியா இருக்கணுமோ இல்லையோ, தெரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, அதிக கண்டுபிடிப்பு இராணுவத்துக்கு. 1 மில்லியன் இல்ல, பில்லியன் இல்ல, 3 ட்ரில்லியன் வருடத்துக்கு ஒதுக்குறாங்க. ரஷ்யா கூட 1 ட்ரில்லியன் தான். ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, இராணுவ கண்டுபிடிப்புகள், எக்கச்சக்கமான கண்டுபிடிப்புகள். இராணுவ யுத்த தன்மையே மாறிட்டுது. இப்ப 20 வருஷத்துக்கு முதல்ல இருந்த யுத்தம் இப்ப இல்ல. அதே மாதிரி இப்ப ஐரோப்பிய நாடுகள்ல பாத்தீங்கன்னா முழுக்க வியாபாரம். இராணுவ 5% டேக்ஸ் ஒதுக்க சொல்லி ஐரோப்பிய நாடுகளுக்கு அமெரிக்காட்ட இருந்து ஆயுதம் வாங்க சொல்லி கட்டாயப்படுத்துறாரு ட்ரம்ப். அதே மாதிரி 2ஆம் உலக போர் யுத்தம் நின்ற பிறகும் சரி, நிற்கும் பிறகும் சரி, ஆயுதங்களை வித்து இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு வித்து மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் ஆயிட்டாங்க. அதுக்கு கண்டுபிடிப்பு எதுக்குன்னு சொன்னா, ஆயுதத்திலிருந்தே பணம் நாட்டுக்கு கொட்டுது. சரிங்களா, பிடிமானம் அங்கேயே இருக்குது. ஸோ அங்க இருக்கும்போது அப்படி இருந்தும் கூட ஐரோப்பிய யூனியன் பணத்தை 18-20 நாடுகள் பயன்படுத்துது. அதோட அரபி நாடுகள் பல நாடுகள் ரியாலை பயன்படுத்துது. சரிங்களா, எதுவுமே அந்த இதை அசைக்க முடியல. இன்னையும் கூட ஐரோப்பிய யூனியன் கூட போய் டாலருக்கு அப்படி இப்படின்னு மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஏன் அரேபிய நாடுகள் கூட அவங்களுடைய எண்ணெயை டாலருக்கு தான் மாத்துறாங்க. அதான் அவங்களுடைய பிளஸ் பாயிண்ட். அமெரிக்கான வெற்றிக்கு முதல் பாயிண்ட் அதுதான். இதுக்கு பின்னால் இருக்கிறது இராணுவ பலம், இராணுவ கண்டுபிடிப்புகள், அசாத்தியமான கண்டுபிடிப்புகள். இப்ப வான் பாதுகாப்புன்னு சொல்லி S-400 ரஷ்யா, அதான் உலகத்திலேயே முதல் தரம் என்று பேசிட்டு இருந்தது. அதுக்கு எதிராக அவங்க புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சு அதையே தகர்க்கிறாங்க உக்ரைன்ல நடந்து. அவங்க அதிகம் முன்னோடி செய்யறது, கண்டுபிடிப்புகள் செய்யறது இராணுவத்துல இருந்து உங்களுக்கு இன்கம்ஸ் சரியா கொட்டுது. பில்லியன் ட்ரில்லியன் கணக்கா கொட்டுது. அப்படி இருக்கும்போது சில பொருட்களை அவங்க இம்போர்ட் பண்றாங்க அன்றாடத்து எல்லா நாடுகள்ல இருந்து. அப்படி அந்த நாடுகள்ல இருந்து தங்களோட நாடுகள்ல இருந்து பல பொருட்கள் இறக்குமதி செய்யறாங்க தொடர்புல வச்சுக்கிறதுக்காக. அப்படி ஏதாவது அவங்க ஒத்துக்க இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு வரி விதிக்கிறாங்க. நெருக்கிறது, வார்த்தைகளால் அடிக்கிறது, இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த பொது சம்மதியா இருக்கிற பணத்துக்கு பின்னால மிகப்பெரிய இராணுவ பலம் இருக்குது. மிகப்பெரிய இராணுவ பலம். அது மட்டுமில்ல, உலகளாவிய ரகசிய தொடர்புகள், பிரம்மாண்டமான இராணுவ உளவு படை எல்லா நாட்டிலுமே இருக்கிறதே 245 நாடுகள். ஒரு சிவா கொஞ்சம் நீங்க என்ன சொல்ல வரீங்க சுருக்கமா சொல்லுங்க தோல. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பணத்தை கண்டுபிடிப்புகள் குறைஞ்சிட்டுது. டாலருடைய பொறுமதி இலவுல விழுத்த முடியும் என்று சொல்றதெல்லாம் அதாவது இப்போதைக்கு அது சாத்தியம் இல்லைன்றது என்னுடைய கருத்து தோழர். அதுக்கான சில காரணங்கள், உதாரணங்களை தான் நான் சொல்ல முயற்சி பண்ணேன். அதான் அதைத்தான் நான் சொல்ல. அது எல்லாருமே ஒத்துக்கிட்டாதான் உடனே எல்லாம் அது மாறாது. அது எப்படின்னா, அது ஒரு பாலடைஞ்ச கட்டடம் மாதிரி. அந்த கட்டடத்தை விட்டுட்டா எல்லாத்த தலைமையில விழுகுது. அதான் பிரச்சனையே. எல்லா நாடுகளும் அந்த தேவையில்லை, டாலர் தேவையில்லை, விட்டுலாம் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ரிசர்வ் அத்தனையும் காலி ஆயிடுச்சு. அந்த கட்டடத்தை ஒரு யூஸ் இல்லைனால தாடிக்கு பிடிச்சிட்டு இருக்க வேண்டியனால கட்டாயம் எல்லாருக்கும் இருக்கு. சரி, வேற வேற தொடர்பு வாய்ப்பு கொடுங்க. அதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஒரு என்னுடைய கருத்தா சொல்லணும்னு நினைச்சேன்னா இதுல தவறுகள் இருக்கலாம். ஓகே, நன்றி. கரெக்ட் சொல்லுங்க. அதுல தவறுகள்லாம் இது இல்லை, கேள்வியில எந்த தவறு. வேற தோழர்கள் எதுவும் கேட்குறீங்களா தோழர்? அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் தோழர், கேட்கலாம். அப்படி யாரும் கேட்கலன்னா இறுதியா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு தோழர் அறிவு கடல்கிட்ட. இந்த கிரிப்டோ கரன்சி அதனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் தோழர்? அது காமன் பணமா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்போ அது பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்துது.
அது கம்ப்ளீட்டா ஒரு இமேஜினரி பணமாக இருக்கு. அதனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் இந்த உலக பணமா மாறும்? கிரிப்டோவுக்கு போறதுக்கு முன்னாடி சிவா சொன்னதுக்கு பதில் சொல்லிடுறேன். ஆயுத பலம்ங்கிறது மட்டும் ஒரு முதலாளித்துவ வளர்ச்சியில எல்லாத்தையும் நிறுத்த முடியாது. பொதுவான உற்பத்தி வேணும். ஆயுத பலத்தை பொறுத்தவரையில உண்மைதான் அவர் சொன்னதுல பெரும்பகுதி உண்மை. என்னன்னா, ஆயுதம் சார்ந்த கண்டுபிடிப்புகளுக்கு அமெரிக்கா நிறைய முக்கியத்துவம் தருது. ஏன்னா அவங்களோட 2 உலக போர்லயும் அவங்க கிட்ட தங்கத்தை கொண்டு வந்து சேர்த்தது ஆயுதம் தான். இன்றைக்கும் மிரட்டுறதுக்கு பயன்படுறது ஆயுதம் தான். ஆனா அந்த ஆயுதங்களை தான் எந்த விதத்துல எதிர்கொள்ள முடியுங்கிறத ஈரான் ரொம்ப தெளிவா காட்டியிருக்கு. இன்னி தேதிக்கு அவங்க கிட்ட இருக்கிற ஏவுகணைகள், இதை பத்தின பதிவுகள் கூட நான் ஃபேஸ்புக் பேஜ்ல இருக்கும், நான் எழுதியிருக்கேன். அதாவது அவங்களுடைய திருப்பி தடுக்க வேண்டிய ஏவுகணைகள் 80% மேல தீர்ந்து போச்சு. இப்பவும் அமெரிக்கா அடக்கி வாசிக்கிறதுக்கான காரணம் ஆயுதங்கள் குறைஞ்சு போனதுதான். அதனால ஆயுதங்களை வச்சுட்டு மட்டும் இருக்க முடியாதுங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்னு, அவங்களுடைய ஆயுதங்களை எப்படி எதிர்கொள்றாங்கிறது 2வது. 3வது, சீனாவுடைய ஆயுதங்களுடைய துல்லியம், அதுல அமெரிக்கா அதிர்ந்து போய் தான் இருக்கு. அதனால ஆயுதங்கள் மட்டும் இல்ல. 2வது, நான் என்னுடைய உரையோட கடைசியிலேயே நாளைக்கு டாலர் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லல. ஆனா அதுக்கான நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. காலம்ங்கிறது ஒரு சில 10 ஆண்டுகளாக இருக்கலாம், ஒரு அரை நூற்றாண்டா இருக்கலாம். ஆனா சரிவுல இருக்கு, உருண்டுகிட்டு கீழே போயிட்டு இருக்கு அப்படிங்கறதா சொன்னேன். தோழர் கேட்ட கிரிப்டோ கரன்சிங்கிறது எந்த விதத்திலையும் எந்த கட்டுப்பாடும் இல்லாம இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. இப்பவும் சில நாடுகள் கிரிப்டோவை லீகல் டெண்டராகவே வச்சிருக்கிறாங்க. என்னன்னா, அவங்களுக்கு அவங்க நாட்டு நாணயத்துல இருக்கிற பிரச்சனை, இந்த மாதிரியான பல இடங்கள். அங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா, சில குறிப்பிட்ட நாணயங்கள், அதாவது ஏற்ற இறக்கங்கள் இல்லாத கிரிப்டோ நாணயங்களை பயன்படுத்துறாங்க. அந்த கிரிப்டோ நாணயங்கள் வழியா பெருசா மதிப்பு மாறிடாம, ஏன்னா கிரிப்டோவை பொறுத்தவரை ஒரு நிமிஷத்துக்குள்ள ரொம்ப பெரிய ஏற்றத்தையோ இறக்கத்தையோ பாக்குற வடிவமா இருக்கிறதுனால அந்த பிக்சரா இருக்கிற சில விஷயங்களை பயன்படுத்துறாங்க. அதை பொதுமக்கள் பயன்படுத்தி மாத்தி தர எக்ஸ்சேஞ்சஸ் கூட அந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கு. அந்த மாதிரியான வசதிகளும் இருக்கு. இது என்ன இருந்தாலுமே ஒரு முறைப்படுத்தப்படாத, இப்ப எப்படி டாலர் எந்த உண்மையான சொத்துக்கோ ஈடா இல்லை அப்படிங்கிற பிரச்சனை இருக்கோ, அதே பிரச்சனை கிரிப்டோவுக்கு இருக்கிறதா நான் தனிப்பட்ட முறையில நினைக்கிறேன். அதனால கிரிப்டோ ஒரு உறுதியான இடத்தை கைப்பற்றுவது அப்படிங்கிறது சாத்தியமா இருக்கும்னு எனக்கு தெரியல. கிரிப்டோங்கிறது சைட் பை சைடு இருக்கலாம். அது ஒரு ஊக வணிகத்துக்கான வழியா, ஏன்னா கிரிப்டோல ட்ரேட் பண்றதுக்கு தான் நிறைய பயன்படுது, அதுல ஏறினதுதான் எல்லாமே. அதை தாண்டி அதுக்கான நிலையான மதிப்புங்கிறது எந்த இடத்துலயும் இல்லை. திடீர்னு பாத்தீங்கன்னா பிடிசி தான், இப்ப பிட்காயின் தான் இருக்கிறதுல பெருசு. 98,000 1 லட்சம் எல்லாம் தாண்டி போயிடுச்சு. திரும்ப பாத்தீங்கன்னா 65,000க்கு வந்தது டாலர்ல. இவ்வளவுக்கும் வருதுன்னா அது ஏறுனதுக்கும் காரணம் கிடையாது, இறங்குறதுக்கும் காரணம் கிடையாது. அப்படியான ஒரு நாணயம்ங்கிறது ஒரு பொருளாதார பரிமாற்றத்துக்கான உண்மையான நாணயங்கிற இடத்துக்கு வர முடியாது. ஒருவேளை ஏதோ ஒரு வகையில அதை நெறிமுறைப்படுத்தப்பட்ட முடிஞ்சா அதுக்கான வழி இருக்கிறதா நான் நினைக்கல. அதனால கிரிப்டோங்கிறது ஒரு உலக நாணயம் இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இல்லை. தொடர் பெரும்பாலும் அது அந்த கள்ளச்சந்தைக்கான ஒரு வழியை திறந்து விட்டுருக்குன்னு சொல்லித்தான் இங்க சொல்லுவாங்க தோழர். அதாவது அது கிரிப்டோ பிட்காயின் கூடுதலாக கள்ளச்சந்தையில அது புழக்கத்துல இருக்குன்னு சொல்லி இங்க பத்திரிகைகள்ல எல்லாம் வந்திருக்குது. ஏன்னா அந்த மற்ற நாணயங்களையோ அல்லது தங்கத்தின் ஊடாக வார விடயங்களை விட இந்த கிரிப்டோ பிட்காயின் அதுகள் ஊடாக கள்ளச்சந்தை இன்றைக்கு பெரிய உயரத்தை தொற்றுக்கண்டு சொல்லி இங்க சொல்லி இருக்கிறாங்க தோழர். அதுல உண்மை பொய் என்னன்னு சொல்லுங்க தோழர். அதாவது கடத்தல் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இன்றைக்கு பெருசா அந்த கிரிப்டோல தான் நடக்குது. கிரிப்டோ அதுக்கான வழியா ரொம்ப மாறி இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, டாலரை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல பயன்படுத்தணும்னா அது கட்டாயம் ஏதோ ஒரு வகையில கண்டுபிடிக்கிறதா தான் இருக்கும். அப்படியான இடத்துல இது ஒரு பெரிய வசதியா இருக்கு. நீங்க இப்ப அதே நேரத்துல பாத்தீங்கன்னா எல்சால்வடார் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க லீகல் டெண்டர், அது அங்க அவங்க நாட்டு பணம் ரொம்ப இன்ஃபிளேஷனோட இருக்கும்போது இதை பயன்படுத்துறாங்க. இருந்தாலுமே இது ஒரு நிலையான இடத்துல இல்ல. கள்ளச்சந்தைக்கு உதவுதுங்கிற உங்க தகவல் கரெக்ட். அதே நேரத்துல இது நிலையான நாணயமாகறதுக்கான வாய்ப்புகள் குறைவுங்கிறது தான் நான் சொல்ற தகவல். அடுத்து இந்த பிரிக்ஸ் பிளஸ் பிரிக்ஸ் நாடுகளுடைய புழக்கத்துக்கும் அது டாலரை இல்லாம பண்ற ஒரு சூழ்நிலை தானே உருவாயிருக்கு தொடர். பிரிக்ஸை பொறுத்தவரையில பிரிக்ஸ் பிளஸ்ங்கிற அந்த
காயின் இருக்கு இல்லையா, அவங்க ப்ரப்போஸ் பண்றதுக்கான ரீசனே வந்து அந்த ஸ்விஃப்ட் அந்த தடைகள் இதை தாண்டி அங்க இருக்கிற ஒரு சமமின்மையான போட்டி இருக்குல்ல, அவன் அமெரிக்கா கூட செய்ய வேண்டியது, அதுல இருந்து வெளிவரதுக்காக தான். அதனாலதான் நான் எழுதியிருப்பேன்னா அந்த இதுல பிரிக்ஸுக்கான வேல்யூவும் கொடுத்திருப்பேன் என்னோட ப்ரொபோசல்ல. அதே மாதிரி நாணயம்ங்கிறது குளோபல் சவுத்த சமமா நடத்தணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிங்கிறதையும் சொல்லியிருப்பேன். அந்த நோக்கத்தை நாடுகளும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் அதுல ஒரு ஒருமித்த கருத்து இல்லைங்கிறதா சிக்கல். நன்றி தோழர். நன்றி தோழர். வேற தோழர்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா ஷார்ட்டா கேளுங்க தோழர், இல்லாட்டி முடிச்சுக்கலாம். ஆல்ரெடி நமக்கு லேட் ஆயிடுச்சு, 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. வேற கேள்வி இல்லைன்னா இறுதி பகுதிக்கு வந்துடலாம் தோழர். அடுத்து நன்றி. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து தோழர்களுக்கும் மார்க்சிய சிந்தனை மையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தோழர் சிவலிங்கம் அப்பப்போ சொல்ற மாதிரி நமது மார்க்சிய சிந்தனை மையம் உலகளவி ஆயிட்டு, குளோபலைஸ்ட் ஆல்ரெடி. இன்னைக்கு இங்கிலாந்துல இருந்து, பிரான்ஸ்ல இருந்து, ஸ்வீடன்ல இருந்து, இந்த மாதிரி பல நாடுகள்ல இருந்து நம்ம தோழர்கள் கலந்துட்டு இருக்காங்க. ஸோ கலந்து கொண்ட தோழர்கள் அனைவருக்கும் மார்க்சிய சிந்தனை மையம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் அறிவுக்கடல் வந்து இவ்வளவு தூரம் இதை சிறப்பாக தயார் செய்து அதை இன்னைக்கு பிரசன்ட் பண்ணதுக்காக தோழருக்கு அனைவரும் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் ஒரு மார்க்சிய சிந்தனை மையத்தினுடைய ஒரு பார்ட், அதனால மார்க்சிய சிந்தனை மையம் சார்பாக தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தோழர் அனைவருக்கும் நன்றி. இதை சிறப்பாக இந்த ஜூம் மீட்டிங் அரேஞ்ச் செய்து கொடுத்த வெல்வின் நிறுவனம் அதனுடைய உரிமையாளர் தினேஷ் அவர்களுக்கும் நன்றி. இறுதியாக அறிவிப்பு, இந்த மாதத்தினுடைய அடுத்த கூட்டம் இனி ஒரு வரும் திங்கட்கிழமையில் நடைபெறும். அந்த தேதியும் பேச்சாளரையும் பின்பு வழக்கம் போல் நாம் அறிவிப்போம். தோழர் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.